ஓகே, லாஸ்ட் என்ன பார்த்து ஞாபகம் இருக்கா எல்லாருக்குமே? என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ அதோட கண்டினியூஷன்ல ஒரு 2-3 மாடல் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க 3 சாப்டர் கட்டாயம் பார்த்துட்டு போற மாதிரி இருக்கும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, சேலரி, கஸ்டம்ஸ், இதை மெயினா பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட். மற்ற சாப்டர்ஸ் தான் செகண்டரி நீங்க பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஆக்சுவலா. ஓகே, ஸோ அதான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நீங்க மெயினா ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கோ ஓனர்ஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி டீல் பண்ணணும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, என்ன ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலா சொல்லுங்க பார்க்கலாம்? கோ ஓனர்ஸ். இந்த கோ ஓனர்ஸ் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாக்குறது முன்னாடி we'll do a small recap what we discussed till now. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தது இன்சூரன்ஸ் ஆஃப் டாக்ஸ். நான் பர்கலி ஆக்சுவலா என்ன பார்த்துட்டு இருந்தோம்? இன்சூரன்ஸ் ஆஃப் டாக்ஸ். இன்சூரன்ஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து என்ன சொல்லிருந்தோம்? 2 இன்கம் இருக்கு. என்ன இன்கம் இருக்கு? இந்தியன் இன்கம் அண்ட் ஃபாரின் இன்கம். அதான் ஒன்னு சொல்லியிருந்தேன். ஒரு இன்கம் வந்து டாக்ஸபிள் அண்ட் நாட் டாக்ஸபிள் டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு இன்கம் டாக்ஸபிள் அண்ட் நாட் டாக்ஸபிள் டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆக்சுவலா என்ன பார்க்கணும்னா 2 விஷயம் பார்க்கணும். ஒன்னு இன்கம், இன்னொன்னு based on the residential status. One is income, other one is based on the residential status. Okay, residential status பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன பர்சன்ல இருக்காங்க? ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட். ஆமா, இன்கம்ல 2 இன்கம் இருக்கு. என்னென்ன இன்கம் இருக்கு ஆக்சுவலா? இந்தியன் இன்கம் அண்ட் ஃபாரின் இன்கம். And income accrued and received inside India na? And income accrued inside India na? And income received inside India na? Okay, Indian income is okay, taxable for யாரா இருக்கலாம்? Ordinary resident, not ordinary resident, non resident. அதே மாதிரி ஃபாரின் இன்கம்ன்றது எதை ஃபாரின் இன்கம் சொல்லுவோம்? and income accrued received outside India. and income accrued and received outside India. and income accrued received outside India வா இருந்ததுனா எப்படி பாப்பீங்க ஆக்சுவலா? கண்ட்ரோல் அண்ட் செட்டப் இன்சைட் இந்தியாவா அவுட்சைட் இந்தியாவான்னு பார்க்கணும். கண்ட்ரோல் அண்ட் செட்டப் இன்சைட் இந்தியாவா இருந்தா ஆர்டினரி ரெசிடென்ட் அண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். கண்ட்ரோல் செட்டப்பும் அவுட்சைட் இந்தியாவா இருந்ததுன்னா வாய தரங்க. ஓகே, வெரி குட். சோ நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து நமக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தா, and income accrued received outside இந்தியாவா இருந்து, ஓகே, நாட் அதாவது in the previous year, ஓகே, in the previous year later on remitted to Indiaன்னு கொடுத்திருக்காங்க. and income accrued and received in India in previous year, outside India in previous year, later on remitted to Indiaன்னு கொடுக்கறாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? taxable only for ordinary resident. remitted to India வ received ட்ரீட் பண்ண கூடாது. மத்தபடி எல்லா ட்ரீட்மென்ட்டும் சேம் தான். ஓகே, and income accrued and received not in the previous year, it is preceding the previous year. it is actually what? preceding the previous year. அப்பனா வாய தரங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணா, அக்ரிகல்ச்சர் இன்கம் இன் இந்தியா இஸ் taxable exempted. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்த்தோம்? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்டா? சோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை எப்படி பாப்பீங்க ஆக்சுவலா சொல்லுங்க பார்க்கலாம்? fair rental value compared to the municipal rental value whichever is higher compared to the standard rental value whichever is lower. Okay, compared to the annual rental value whichever is higher is equal to gross annual value minus municipal taxes is equal to minus deduction under section 24 subsection A, standard deduction of 30%, 24 subsection B, interest on capital borrowed. ஓகே, இதான் பார்த்துருந்தோம் நம்ம. கரெக்டா? இதுல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணா ஒரு 3 கான்செப்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். என்ன கான்செப்ட்ஸ் ஆக்சுவலா? unrealized rent, vacancy loss, interest on capital borrowed. நான் பர்கலி unrealized rent ஓட மீனிங் என்ன? during the previous year. என்ன ஆக்சுவலா during the previous year என்ன பண்றாங்க ஆக்சுவலா? அந்த tenant was actually occupied the house but couldn't pay the rent. என்ன ட்ரீட்மென்ட் ஆக்சுவலா சொல்லுங்க பார்க்கலாம்? what the treatment? annual rental value minus unrealized rent. Vacancy was பொறுத்தவரைக்கும் during the previous year house was being vacant, being vacant நால we incurred a loss. That loss is called as what loss? வாய தரங்க. Very good. Vacancy loss when your annual rental value higher இருந்தா, vacancy loss annual rental value higher இருந்தா என்ன பண்ணுவீங்க? gross annual value is equal to annual rental value minus vacancy loss. If your expected rental value is equal to annual rental value varda, gross annual value is equal to
annual rental value minus vacancy loss. If your expected rental value higher on the gross annual value is equal to expected rental value. Actually, next one we discuss in actually interest on capital borrowed. Why the interest on capital borrowed? Interest on capital borrowed actually let out premises. Why the let out premises and then self-occupied premises. Let out premises and the interest. Actually fully allowed. Let out premises are the fully allowed. Let self-occupied premises are the self-occupied premises are the actually loan taken before or after on பார்க்கணும். Any purposes இருந்தாலும் actual interest or 30,000 whichever is lower. அதே வந்து some cases will take actual interest or 2 lakhs. எப்ப எடுப்போம்? Loan taken after 1/4/1999 and then acquisition or construction. Next, construction is completed within 5 years and lender certificate yes ஆ இருந்ததுனா என்ன பண்ணணும் actually? Actual interest or 2 lakhs whichever is or else என்ன பண்ணணும் actually? Actual interest or 30,000 whichever is lower. அப்புறம் ஒரு பாயிண்ட் சொல்லி கொடுத்தேன். House has been divided into units na values also to be divided. House ஒரே house தான் ஆனா யூஸ் பண்ற months 10 months self occupied ஒரு 2 months let out அந்த மாதிரிலாம் சொல்றாங்கன்னா என்ன பண்ணுவீங்க actually? The fair rental value, municipal rental value, standard rental value எல்லாம் to be divided and not to be divided. அப்ப the entire value will be considered as the entire value will be considered as வாய தரங்க இது கிளியரா இருக்கியா? இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எடுத்து போட ஆரம்பிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நீ ரீகேப் பண்ணிக்கோ. என்ன ப்ரொவிஷன்ஸ் அப்போ ஒரு 2 மினிட்ஸ் ரீகேப் பண்ணிக்கோ. நம்ம நெக்ஸ்ட் சம்ஸ் எடுத்து நெக்ஸ்ட் கான்செப்ட் எடுத்து போட போறோம். ஓகே, ரீகேப் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். அப்படியே உட்காந்துக்கோங்கப்பா. ஃப்ரண்ட்ல வந்துருங்க. செகண்ட் ரோல வந்துருங்க. ஒரு 2 மினிட்ஸ் குயிக்கா ரீகேப் பண்ணிக்கோ. ஃப்ரண்ட்ல வந்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாமா? நெக்ஸ்ட் டீச் பண்ண போறது கோ ஓனர்ஸ் ப்ராப்பர்ட்டி. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ப்ராப்பர்ட்டி?
இப்ப நார்மலா நம்ம பார்த்த லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் ஓனர் வந்து இன்கம் earn பண்ண அப்படின்னு பார்த்துருந்தோம். ஆனா இப்ப எப்படி இருக்கும்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், இப்ப இந்த பில்டிங் இருக்கும், இதுக்கு 5 ஃப்ளோர்ஸ் இருக்குன்னா இந்த 5 ஃப்ளோர்ஸுக்கும் மல்டிபிள் ஓனர்ஸ் இருப்பாங்க. ஒரு ஓனரா இருந்தா நார்மலா ப்ரொசீஜர் போட்டு இன்கம் கண்டுபிடிச்சு நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா ஒரே பில்டிங் ஆனா மல்டிபிள் ஓனர்ஸ் இருக்கும் போது எப்படி நம்ம இன்கம் சப்டிவிஷன் எல்லாம் பண்றது, எப்படி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றது டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு டெல் யூ ஒன் பாயிண்ட் வெரி கிளியர்லி டு யூ. ஓகே, என்னன்னு கேட்டீங்கன்னா வித் ரிகார்ட் டு த செல்ஃப் ஆக்குபைட் பிரமிசஸ். வித் ரிகார்ட் டு என்ன ஆக்சுவலா செல்ஃப் ஆக்குபைட் பிரமிசஸ். கேக்குதா நான் பேச கேக்குதா? சோ செல்ஃப் ஆக்குபைட் பிரமிசஸ். செல்ஃப் ஆக்குபைட பொறுத்த வரைக்கும் GAV வேல்யூ என்ன? செல்ஃப் ஆக்குபைட் பிரமிசஸ் பொறுத்த வரைக்கும் GAV வேல்யூ என்ன? பாயத்தோரா ஏன் கிராஸ் ஆனுவல் வேல்யூ nil? பிகாஸ் ஆனுவல் ரெண்டல் வேல்யூ இஸ் nil. ஏன் ஆனுவல் ரெண்டல் வேல்யூ nil? பிகாஸ் he has not collected any rent, because he is going to use for the house for a own purposes. கரெக்ட்டா இல்லையா? அவ ஓன் பர்பசஸ்க்காக யூஸ் பண்றான். எஸ்ஸா நோவாப்பா? அப்ப இன்கம் இங்க ஜெனரேட் ஆகாது. இன்கம் ஜெனரேட் ஆகாதனால இங்க என்னவா இருக்கும்? ஆக்சுவலா GAV நில்லா இருக்கும். GAV நில்லா இருக்கறனால நெக்ஸ்ட் NAV என்னவா இருக்கும்? ஆக்சுவலா இங்க நில். முனிசிபல் டாக்ஸிங் அலோடா நாட் அலோடா? நேத்து தான் சொல்லிட்டு போயிருக்கேன். நீ தான் படிக்க கூட நேத்து நான் சொன்னதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். நீ முனிசிபல் டாக்ஸ் அலோடா நாட் அலோடா? ஏன் நாட் அலோடா? ஏன்னா ARV நில்லுனால மத்த எந்த வேல்யூ நீ கம்பேர் பண்ண முடியாது. ஆனுவல் ரெண்டல் வேல்யூ ஒன்னு இருந்தாதான் உன்னால மத்த வேல்யூஸை கம்பேர் பண்ண முடியும். அப்ப FRV, MRV, SRV எல்லாம் கம்பேர் பண்ண வேல்யூவே இல்லாதனால, நமக்கு MRV முனிசிபல் வேல்யூ ஒன்னு இல்லாதனால முனிசிபல் டாக்ஸ் கால்குலேட் பண்றது நல்லிஃபை ஆயிடும். ஓகே, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது? கால்குலேட் பண்ண முடியாது. சொல்ல புரிஞ்சா? அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண கால்குலேட் பண்ண முடியாது. ஓகே, அப்போ முனிசிபல் டாக்ஸ் நாட் அலோட், NAV nil. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இஸ் ஆல்சோ will become actually what? nil. எஸ் ஆர் நோ? அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் borrowed அலோட் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்? அலோ பண்ணலாம். ஆனா எவ்வளவு அலோ பண்ணலாம் சார் கேட்டா சப்ஜெக்ட் டு தி லிமிட். சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? என்ன லிமிட்? நம்ம ஆல்ரெடி படிச்சோம். some cases we are allowing how much lecturer? 30,000. in some cases we are allowing 2 lakhs. அப்ப டிபெண்டிங் அப்பான் கேஸ் கேத்த மாதிரி அலோ பண்ணுவோம். அப்ப செல்ஃப் ஆக்குபைட் பிரமிசஸ்ன்றது ஒரு அசஸி பாயிண்ட் ஆஃப் வியூல, உன்ன இந்த மாதிரி இருக்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல, அசஸி பாயிண்ட் ஆஃப் வியூல பெனிஃபிட்டா நாட் அ பெனிஃபிட்டா? உன்னை என்ன மாதிரி இருக்கக்கூடிய அசஸி பாயிண்ட் ஆஃப் வியூல இன்கமே காமிக்காம, நில் காமிக்காம, இன்கம் டாக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, உன் பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கல, நீ இன்கம் ஏர்னிங் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கல, இன்கம் டாக்ஸ் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அசஸி பாயிண்ட்க்கு. ஓகே, அசஸி இப்ப இன்கம் டாக்ஸ் பே பண்ண போறானா அவனுக்கு இது பெனிஃபிட்டா நாட் பெனிஃபிட்டா? ஏன் பெனிஃபிட்? ஏன்னா இன்கம் என்னவா காமிக்கிறான்? GAV நில்லுன்னு காமிக்கிறான், NAV நில்லுன்னு காமிக்கிறான், ஸ்டாண்டர்ட் நில்லுன்னு காமிக்கிறான். அவன் என்ன மட்டும் அலோ பண்றான்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் borrowed. அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் borrowed நம்ம காமிக்கும் போது என்னவா ஷோ ஆகும்? ஆக்சுவலாங்க லாஸா காமிக்கும். அப்படி லாஸா இருக்கும்போது என்ன ஆகும்? ஆக்சுவலா உனக்கு இன்கம் ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆகும். கரெக்டா? அப்ப இது உனக்கு ஃபேவரபிளா நாட் ஃபேவரபிளா? ஃபேவரபிள். அப்ப எனக்கு பெனிஃபிட்டா நாட் பெனிஃபிட்டா? பாயத்துறங்க பெனிஃபிட்டா இருக்கு. அப்படி பெனிஃபிட்டா இருக்கனால அப்ப என் கேள்வி என்னன்னா, ஒரு ஓனர் இருக்காரு, அவர்கிட்ட வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் ஹவுசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஓனர் கிட்ட இப்ப எக்ஸாம்பிள் ஒரு 5 ஹவுசஸ் கிட்ட இருக்கு. how many houses? ஒரு 5 ஹவுசஸ் கிட்ட இருக்கு. ஒரே ஓனர் 5 ஹவுஸ் வச்சிருக்காரு. 5 ஹவுஸையும் செல்ஃப் ஆக்குபைடு காமிச்சா பெட்டரா இல்ல லெட் அவுட்னு காமிச்சா பெட்டரா? 5 ஹவுஸையும் செல்ஃப் ஆக்குபைடு காமிச்சா பெட்டரா இல்ல லெட் அவுட்னு காமிச்சா பெட்டரா? வாய தரங்க. ஏன் செல்ஃப் ஆக்குபைடு காமிச்சா பெட்டர்னு திங்க் பண்றீங்க? ஏன்னா GAV இல்ல, NAV இல்ல. இன்ஃபேக்ட் நம்ம ஷோ பண்ணா என்ன ஷோ பண்ணலாம்? இன்ஃபேக்ட் நம்ம ஷோ பண்றதா இருந்தா நம்ம என்ன ஷோ பண்ணலாம்? லாஸா ஷோ பண்ணலாம். கரெக்டா? அப்போ செல்ஃப் ஆக்குபைடா காமிச்சா பெட்டரா இல்ல லெட் அவுட்டா காமிச்சா பெட்டரா? அப்போ ஒரு ஓனர் எல்லா ஹவுஸையும் செல்ஃப் ஆக்குபைடா சொன்னா பெட்டரா இல்ல லெட் அவுட்னு சொன்னா பெட்டரா? ஆக்சுவலா செல்ஃப் ஆக்குபைட். ஆனா கவர்மெண்ட் ரூல் சொல்றான். ஏன்னா இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணா கவர்மெண்ட் தெரிஞ்சிடும். ஓகே, அப்ப கவர்மெண்ட் இஸ் கம்மிங் அப் வித் தி சொல்யூஷன் கால்ட் நோ 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 நோ. ஒரு ஓனர் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு 4-5 இயர்ஸ் பேக்லாம் ஒரு ஹவுஸ் தான் செல்ஃப் ஆக்குபை பண்ண முடியும்னு வச்சிட்டு இருந்தாங்க. அத ஒரு 3-4 இயர்ஸ் பேக் வந்து கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நோ நோ நோ, அவங்க வேணும்னா 2 ஹவுஸ் வேணா மேபி மேக்ஸிமம் செல்ஃப் ஆக்குபேஷன் பண்ணிக்கலாம். எவ்வளவு ஹவுஸ் செல்ஃப் ஆக்குபேஷன் பண்ணிக்கலாம்? 2 ஹவுசஸ் வந்து செல்ஃப் ஆக்குபேஷன் பண்ணிக்கலாம். how many houses he can do self occupation? வாயத்தோரா இனிஷியல் ஒரு ஹவுஸ் வச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன தோணுச்சுனால கவர்மெண்ட் ரூலை சேஞ்ச் பண்ணி 2 ஹவுசஸ் ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ ஒரு ஓனர் வந்து 2 ஹவுசஸ் வரைக்கும் செல்ஃப் ஆக்குபை பண்ணிக்கலாம். how many houses? அப்பனா எக்ஸாம்பிள் நீ 5 ஹவுஸையும் செல்ஃப் ஆக்குபை நீ சொன்னா கூட
கவர்மெண்ட் அதை அப்செப்ட் பண்ணாம எவ்வளவு ஹவுஸ் இங்க வந்துக்கோங்க செல்ஃப் ஆக்குபைட் நம்ம எத்தனை ஹவுசஸ் செல்ஃப் ஆக்குபை பண்ண முடியும் 2 ஹவுசஸ் சொல்றாங்க வாய்த்தாங்க how many houses 2 houses இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் 5 houses செல்ஃப் ஆக்குபைட் சொல்றான் ஒரு ஓனர் 5 houses செல்ஃப் ஆக்குபைட் சொல்றான் ஒரு ஓனர் 5 houses செல்ஃப் ஆக்குபைட் சொல்றான் நம்ம எத்தனை ஹவுசஸ் செல்ஃப் ஆக்குபை பண்ணிக்கலாம் வாய்த்தாங்க 8 houses செல்ஃப் ஆக்குபைட் சொல்றான் அப்ப என்ன ஓனர் செல்ஃப் ஆக்குபை பண்ணலாம் 2 houses ஒரு ஓனர் ஒரு ஹவுஸ் செல்ஃப் ஆக்குபைட் சொல்றான் அப்பனா 1 house தான் இஸ்ஸா நோ அப்ப என்ன மாரல் சொல்றேன் எவ்வளவு ஹவுஸ் ஒரு ஓனர் மேக்ஸிமம் செல்ஃப் ஆக்குபேஷன் பண்ணிக்க முடியும் வாயத்தோர 2 ஹவுசஸ் கிட்ட செல்ஃப் ஆக்குபேஷன் பண்ணிக்க முடியும் ஆனா பிராக்டிகலா கரெக்டா நான் கவர்மெண்ட் சொல்ற பாயிண்ட் கரெக்டா எப்படி ஒரு ஓனர் எல்லா வீட்லயும் இருக்க முடியும் இப்ப நான் இருக்கேன்னா மேக்ஸிமம் ஒரு வீட்ல இருக்கலாம் அப்படி இல்லனா சொந்த ஊர்ல ஒரு வீடு வச்சுக்கிட்டு இங்க நான் வந்து மேபி ஒர்க் பண்றனால இங்க ஒரு வீடு வச்சுக்கலாம் மேக்ஸிமம் 2 ஹவுஸா வச்சுக்க முடியும் கரெக்டா அதுவே கவர்மெண்ட் பெனிஃபிட் தான் தரான் அப்ப அதுக்கு மேல ஒருத்தன் செல்ஃப் ஆக்குபைட் சொல்றானா அது கவர்மெண்ட் சொல்றான் இல்ல அது மேக்ஸிமம் 99.9% வந்து அவன் ஃப்ராட் தான் பண்றான் so that government is selling that even though if you tell self occupied don't treat them as self occupied change them into let out னு சொல்றாங்க have you understood புரியுதா நமக்கு என்ன क्वेश्चनல கொடுப்பாங்கன்னா 4 ஹவுஸும் செல்ஃப் ஆக்குபைட்னு சொல்லுவாங்க how many houses அப்படி சொன்னானா நீ என்ன ஆன்சர் சேஞ்ச் பண்ணனும் 2 houses self occupied 2 houses அப்படினு சேஞ்ச் பண்ணனும் அதுதான் உன் கன்க்ளூஷன் 5 houses self occupied क्वेश्चनல சொன்னானா நீ என்ன சேஞ்ச் பண்ணனும் 2 houses self occupied 3 houses let out இந்த மாதிரி let out மாத்துறதுக்கு பேரு deemed to be let out னு சொல்றோம் இதுக்கு பேர் ஆக்சுவலா வாய்த்தறாங்க deemed to be let out இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம மாத்துவோம் ஏன்னா அவன் செல்ஃப் ஆக்குபைட் சொல்லிருக்கான் அவன் ஏன் செல்ஃப் ஆக்குபைட் ஸ்டோப் பண்ணா அவன் ஏன் செல்ஃப் ஆக்குபைட் காமிக்கிறான் ஏன்னா அவன் இன்கம் இல்லா காமிச்சிருப்பான் என்ன இன்ஃபேக்ட் என்ன ஷோ பண்ணிருப்பான் லாஸ் காமிச்சிருப்பான் அதனால செல்ஃப் ஆக்குபைட் காமிச்சா பெட்டரா இருக்கணும் திங்க் பண்ணிருப்பான் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் நோ அதெல்லாம் தப்புன்னு சொல்லி அதை சேஞ்ச் பண்ணிடுவோம் இப்ப சொல்லுங்க 10 houses செல்ஃப் ஆக்குபைட் சொன்னா ஆன்சர் என்ன 2 houses self occupied 8 houses are deemed to be let out have you understood இப்ப 3 houses self occupied சொன்னா அப்ப என்ன ஆன்சர் क्वेश्चन 2 houses self occupied னே கொடுத்திருக்கான் அப்போ self occupied not a problem yes or no அப்ப ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு உங்களுக்கு அப்ப how many houses he can do self occupation பாய் தரங்க மேக்ஸிமம் 2 houses பண்ண முடியும் அப்ப ரிப்பீட் பண்றீங்களா ஆக்சுவலா அப்ப ஒரு ஓனர் 5 houses self occupied சொன்னா what should be your answer 2 houses self occupied 3 houses have you understood clear or not clear okay இத based on ப்ராப்ளம் நான் கொஞ்ச நேரத்துல போட போறேன் இந்த பாயிண்ட் ஏன் சொன்னா கொஞ்ச நேரத்துல சொல்றேன் இந்த பாயிண்ட் வந்து நம்ம போட போற ப்ராப்ளம் லைட்டா ரெலவெண்டா இருக்கும் ஓகே இத based on ப்ராப்ளம் நம்ம நெக்ஸ்ட் சம்மா தான் போட போறோம் இப்ப ஃபர்ஸ்ட் போட போறது வேற செட் ஆஃப் ப்ராப்ளம் இப்ப ஃபர்ஸ்ட் நான் சொல்லி தர போறது co-owners property வாய்த்தாங்க என்ன ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலா co-owners property ஓகே क्वेश्चन நம்பர் எடுத்துக்கோங்க பார்க்கலாம் ப்ராப்ளம் நம்பர் ஒரு நிமிஷம் क्वेश्चन ஒன்னு சொல்லுப்பா ப்ராப்ளம் நம்பர் 3 ப்ராப்ளம் நம்பர் 3 ஓகே நான் போட போறேன் கவனிக்க போறீங்க நெக்ஸ்ட் இதே மாடல்ல உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தருவேன் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்ல போறீங்க சரியா படிக்க பார்க்கலாம் 3 brothers A B C having equal share of the co-owners நார்மலா co-owners சொன்னாங்கனாலே அது எப்பவுமே ஈக்குவல் ஷேர் தான் இருக்கும் 90% ஆஃப் கேसेस ஈக்குவல் ஷேர் தான் இருக்கும் இப்ப பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன்னு சொன்னா எனக்கு அதிகமா கொடுத்துட்டு உனக்கு கம்மியா கொடுத்தாங்கன்னா கட்டாயமா நமக்குள்ள ஈகோ பிரச்சனை வந்துரும் அது எப்பவுமே பேரண்ட்ஸோ whoever it is கிராண்ட் பேரண்ட்ஸோ whoever it is அது ஈக்குவல் ஷேர் தான் ஜெனரலா பிரிப்பாங்க ஓகே சோ co-owners ப்ராப்பர்ட்டி நார்மலி ஈக்குவலா இருக்கும் அது டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன் ஓகே சோ படிங்க பார்க்கலாம் 3 brothers இருக்காங்க யார் யாரு வாயத்தோர சோ A B C ன்னு சொல்லிட்டு 3 brothers இருக்காங்க ஓகே ஈக்குவல் ஷேர் ஆஃப் தி co-owners of the house property consisting 6 identical units how many units
ஐடென்டிக்கல் மீன்ஸ் சேம் சைஸ் சேம் கலர் சேம் நேச்சர், அதுதான் வந்து ஐடென்டிக்கல் சொல்லுவோம், ஒரே மாதிரி இருக்கிறது. ஓகேவா? அப்படியே எல்லாம் ஒரே சைஸஸா இருக்கிறது, அதான் 6 ஐடென்டிக்கல் யூனிட்ஸ்ன்றாங்க. how many identical units? 6 ஐடென்டிக்கல் யூனிட்ஸ். அப்ப ஏபிசி பார்ட்னர், ஏபிசி வந்து கோஓனர்ஸா இருக்காங்க, அவங்க 6 யூனிட்ஸ் வச்சிருக்காங்க. 1 2 3 4 5 6 யூனிட்ஸ் கிட்ட வச்சிருக்காங்க. அப்ப how many units are there actually? வாயத்துற 6 யூனிட்ஸ் இருக்குன்றாங்க. The property was constructed on 31/5/1998. The property was constructed on, அது ஏன் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்னா அது நம்ம ப்ராப்ளம் மோஸ்ட்லி யூஸ் ஆகாது. ஆனா ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 31/5/1998 கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணிருக்காங்க ஆக்சுவலா, the property was constructedன்றாங்க. அப்பனா லோன் எடுத்திருந்தானா அதுக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க இல்ல ஆஃப்டர் எடுத்திருப்பாங்க ஆக்சுவலா? அந்த பீரியடுக்காக ஒரு கிளாரிபிகேஷனுக்காக சும்மா கொடுத்துருக்கான். நம்ம அதை வச்சு எதுவும் பெருசா பண்ண போறதுல விட்டுருங்க. அடுத்த பாயிண்ட், ஈச் ஆஃப் தம்னா யாராவது எத்தனை பேர் இருக்காங்க ஆக்சுவலா இங்க? ஏ பி சி சொல்ல how many members are there? 3 members. ஓகே, இந்த 3 persons each of them occupies 1 unit for his resident ன்றாங்க. each of them occupies 1 unit for his resident and other 3 units are let out ன்றாங்க. each of them occupies 1 unit for the resident னா ஒருத்தரும் ஒரு யூனிட் ஒரு யூனிட்டும் அவன் என்ன பண்றான் ரெசிடென்ட்காக யூஸ் பண்றான். அது என்ன ஆக்குபேஷன்? ஒருத்தரும் ஒரு யூனிட்டையும் செல்ஃப் ஆக்குபைடா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தரும் ஒரு ரெசிடென்ட்காக யூஸ் பண்றானா அது என்ன ஆக்குபேஷன்? செல்ஃப் ஆக்குபேஷன். how many members are there? அப்போ ஒருத்தர் ஒரு ஹவுஸ் எடுத்தா அப்போ how many houses will go for self occupation? 3 houses. அப்போ A ஒரு செல்ஃப் ஆக்குபேஷன், B ஒரு செல்ஃப் ஆக்குபேஷன், C ஒரு செல்ஃப் ஆக்குபேஷன். ரீட் பண்ணுங்க பார்க்கலாம் டிரான்சாக்ஷன். each of them occupies, படிங்க, each of them occupies 1 unit for his resident and other 3 units ன்றாங்க. 1 unit residentனால self occupied எழுதிட்டா ஒருத்தருக்கும் A க்கு ஒரு self occupied, B க்கு ஒரு self occupied, C க்கு ஒரு self occupied. other 3 units are let out at the rent of 12,000 per month per unit. other 3 units are let out for 12,000 per month per unit. ஒரு மாசமும் ஒரு யூனிட்டும் என்ன பண்றாங்க ஆக்சுவலா? லெட் அவுட் பண்றாங்க. ஆக்சுவலா எத்தனை யூனிட் லெட் அவுட் பண்றாங்க? வாயத்தோட சொல்லிருக்கான அவனே 3 யூனிட்ஸ் லெட் அவுட் சொல்லிட்டானா? அப்போ இங்க ஏவும் லெட் அவுட் பண்ணிருக்கான், பியும் லெட் அவுட், சி இஸ் ஆல்சோ லெட் அவுட். எஸ் ஆர் நோ? அப்ப ஏ இஸ் ஆல்சோ லெட் அவுட், பி இஸ் ஆல்சோ லெட் அவுட், சி இஸ் ஆல்சோ லெட் அவுட். அப்ப how many self occupied are there? how many units are let out are there? வாயத்தோரங்க 3. have you understood? என்ன क्वेश्चन கொடுத்தா புரிஞ்சுச்சா? ஒரே டைம் சொல்லுங்க பார்க்கலாம். how many brothers are there? how many house properties are there? 1 house property only there. how many house properties are only there? 1 house property are there. it consists 6 unit. புரியுதா இல்லையா? ப்ராப்பர்ட்டி ஒண்ணுதான், அதுக்குள்ள யூனிட் தான் ஜாஸ்தியா இருக்கு. புரியுதா? தப்பு வளர கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். how many house properties are there? 1 house property. how many units are there? 6 units are there. each of them occupies 1 unit for their 1 unit for the resident. அப்ப each of them occupies 1 unit for a self occupation. அப்ப A ஒரு self occupation, B ஒரு self occupation, C ஒரு self occupation. other 3 units are given for a rent. let out பண்ணிருக்காங்க. அதனால let out னு பிரிச்சிட்டேன். have you understood? till now how many of them understood this chart? raise your hands. clear ஆ இருக்கீங்களா? clear. fine. next point படிங்க பார்க்கலாம். இது 12,000 per month ரெண்டா? கரெக்டா? ஒரு யூனிட்டுக்கு அப்ப எப்படி போடுங்க ஆக்சுவலா? 12,000 into 12 into how many units ஆக்சுவலா? 3 units. அப்ப into 3 னு போடணும். எஸ் ஆர் நோவா? போடு. 12,000 into 12 into 3 எவ்வளவு ஆச்சு? 4,32,000. கரெக்டா? எஸ் ஆர் நோவா? அடுத்த பாயிண்ட் படிங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்கானே? municipal value of the house property. municipal value of the house property 6 lakh. municipal value of the house property is 6 lakh. இப்ப இந்த முனிசிபல் வேல்யூ சொல்ற 6 லாக்ன்றது ஹோல் ப்ராப்பர்ட்டிக்கா இல்ல ஒன்லி ஃபார் லெட் அவுட்டா இல்ல ஒன்லி ஃபார் செல்ஃப் ஆக்குபைடா? நம்ம அத சப்டிவிஷன்லாம் பண்ணிக்கணும். அதெல்லாம் வெயிட் பண்ணுங்க, பண்ணலாம். municipal taxes is 40% of such municipal valueன்றாங்க. ஓகே, municipal taxes are 40% of such municipal value which were paid during the year ன்றாங்க. which were paid during the year சொல்ல போறீங்க. ஆக்சுவலா municipal tax எவ்வளவு % பே பண்றாங்க? ஆயத்தோட ஓகே, இது வந்து முனிசிபல் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணி சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், அதர் எக்ஸ்பென்சஸ் ஆர் as follows னு சொல்லிட்டு ரிப்பேர்ஸ், கலெக்ஷன் சார்ஜஸ் ஆல்ரெடி சொன்னேன். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில
கச்சா முச்சான எக்ஸ்பென்ஸ் அவன் கொடுத்திருப்பான். அதெல்லாம் ஒண்ணு கூட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டர் எங்கேயுமே நம்ம எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு இடத்துல கன்சிடர் பண்ணுவோம். அது இன்கமா தான் கன்சிடர் பண்ணுவோம். அது எப்ப நான் அப்புறம் சொல்றேன். அதுவும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எடுக்க மாட்டோம் நம்ம. தட் ஆல்சோ அதர் சோர்ஸ் எடுப்போம். அது லாஸ்டா நான் சொல்லி தரேன். ரிப்பேர்ஸ் கலெக்ஷன்ஸ் ஆஸ் இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்ட்ல உனக்கு கன்ஃபியூஸ் பண்ணதா கொடுத்திருப்பான். அந்த பாயிண்ட்ல தட் இஸ் டு பீ ஆக்சுவலா இக்னோர்ட். பாய் தொடங்க. இன்சூரன்ஸ் பேயபிள் ஆன் த லோன் டேக்கன் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எவ்வளவு வேல்யூவா? 2 lakh. பாய் தொடங்க. 2,52,000. One of the let out unit. One of the let out unit. One of the let out unit. How many units are let out here? 1, 2, 3. 3 unitல எத்தனை யூனிட் இப்ப சொல்றாங்க? ஆக்சுவலா one of the let out unit. One of the let out unit remain vacant for 3 months ன்றாங்க. Remain vacant for 3 months. Remain vacant for 3 months. Remain vacant for 3 months. இப்ப சொல்லு பார்க்கலாம், how many units are there? 3. Let outல எத்தனை யூனிட் இருக்கு? 3 units. அதுல எத்தனை யூனிட் வேக்கன்ட்ன்றாங்க? All 3 units are vacant or only 1 unit is vacant? 1 unit is vacant for how many months ka? 3 months. Vayathura 3 months. Okay, during the year. And A couldn't occupy his unit for 6 months என்றாங்க. A couldn't occupy his unit for 6 months. A என்றவன் இந்த செல்ஃப் ஆக்குபைட் பண்ணக்கூடிய ஓனர். அவர் யூனிட்டை ஆக்குபை பண்ணல. செல்ஃப் ஆக்குபைல யூனிட்டை ஆக்குபை பண்ணாலும் ஆக்குபை பண்ணலனாலும் ஏஆர்வி வேல்யூ என்னது? ஆனுவல் ரெண்டல் வேல்யூ என்னது? பாயத்தோட நெல் 0. ஏன்னா வேல்யூ கிடையாதுங்க. ஏன்னா ரெண்டே கலெக்ட் பண்ணல. அப்ப ஆக்குபை பண்ணாலும் நமக்கு எந்த பாதரேஷனும் கிடையாது. கரெக்டா? And since he was transferred to Mumbai and he couldn't have any other houses, compute income from house அப்படின்னு சொல்லிட்டாங்க. Have you understood? இப்போ நம்ம சம் போட போறோம். சம் போடாம நம்ம ஆக்சுவலா இப்போ क्वेश्चन ஓரளவுக்கு புரிஞ்சிட்டீங்களா? How many properties are there? நல்லா வளர்றீங்க. ஆக்சுவலா क्वेश्चन ஏன் நான் இவ்வளவு படிச்சிருக்கேன்? 3, 4, 5 இஷ்ட அடிச்சு விடுற. நீங்க எக்ஸாம் ஜூன்ல போய் எழுத போறீங்க. கரெக்டா? இப்படி படிப்பீங்களா? ஆக்சுவலா எத்தனை ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு? 1 house property இருக்கு. கரெக்டா? How many units are there actually? 6 units இருக்கு. கரெக்டா? Each of them occupies one unit for their resident யூஸ் பண்றாங்க, செல்ஃப் ஆக்குபைட் யூஸ் பண்றாங்க. மீதி இருக்க 3 units பாயத்துறா. இங்க எவ்வளவு யூனிட் வேக்கன்ட்? 1 unit வேக்கன்ட். எவ்வளவு மந்த்ஸ்க்கு வேக்கன்ட்? அது யாரு வேக்கன்ட்டா எதுக்கு வேக்கன்ட்லாம் கொடுக்கல. அப்ப நம்ம எல்லாமே காமனா தான் பண்ணணும். வேற ஆப்ஷனே கிடையாது. கோஓனர்ஸ் ப்ராப்பர்ட்டியை சப்டிவிஷன் பண்ணி பண்ணக்கூடாது. ஒரு ஓனருக்கு செப்பரேட்டா போட முடியாது. டோட்டலா போட்டுட்டு ஈக்குவலா டிவைட் பண்ணி போட்டுருவோம். Have you understood? அது எப்படி போறதுன்னா நான் சொல்லி தர போறேன். Have you understood? இப்போ how many self occupied totally there? 3. Very good. How many let out are totally there? அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் போடும்போது எப்படி நீங்க போடணும் அப்படின்னா, இங்க வந்து ஆக்சுவலா செல்ஃப் ஆக்குபைடு 3 யூனிட்ஸ், லெட் அவுட் 3 யூனிட்ஸ் அப்படின்னு சப் கிளாசிபிகேஷன் பிரிச்சுக்கணும். ஓகே, செல்ஃப் ஆக்குபைடு 3 யூனிட்ஸ், லெட் அவுட் 3 யூனிட்ஸ் அப்படின்னு சப் கிளாசிபிகேஷன் சப்டிவைட் பண்ணிக்கோங்க. புரியுதா? நீங்க பாட்டு 6 காலம்லாம் போடக்கூடாது. அப்படிலாம் போட்டீங்கன்னா என்ன பிரச்சனை வரும்னா, இப்போ நமக்கு 6 காலமா போறோம்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 காலம் போறோம்னா, இப்போ 1 ஆஃப் த யூனிட் லெட் அவுட் தானே வேக்கன்ட். கரெக்டா? நீ சொன்ன மாதிரி 3 லெட் அவுட் காலம் நம்ம போடுறோம்னா எந்த யூனிட் போய் வேகன்சி மைனஸ் பண்ணுவீங்க? கரெக்டா இல்லையா? we cannot do it randomல. அப்படி ரேண்டம் ஒருத்தன் பண்ணா ஒருத்தன் கேள்வி கேட்பான்ல. இப்போ லாஜிக்கலி பார்த்தா எத்தனை யூனிட் இருக்கு? அப்ப பிராக்டிகலி பார்த்தா ஒருத்தர் எவ்வளவு யூனிட் எடுத்துப்பாங்க? கோஓனர்ஸ் ஈக்குவல் ஷேர்ஸ் சொன்னா ஒருத்தர் எவ்வளவு யூனிட் எடுத்துப்பாங்க? ஏ ஒரு 2 யூனிட்ஸ், பி ஒரு 2 யூனிட்ஸ், சி ஒரு. அப்படி பார்க்கும்போது நீ இப்போ லெட் அவுட் எல்லாருக்கும் ஒரு லெட் அவுட் இருக்கு. கரெக்டா? எல்லாருக்கும் ஒரு செல்ஃப் ஆக்குபைட் இருக்கு. கரெக்டா? எஸ்ஸா நோவா? அப்ப வேகன்சி லாஸ் நீங்க சொல்றது ஒரு யூனிட்டுக்கா எல்லா 3 யூனிட்ஸ்க்குமா? ஒன்லி 1 யூனிட். கரெக்டா? அப்ப எதுல போய் மைனஸ் பண்ணணும் டவுட் வந்துரும். புரியுதா இல்லையா? எதுல மைனஸ் பண்ணாலும் உனக்கு கேள்வி கேட்பாங்க. நீ ஏக்கு மைனஸ் பண்ணா எப்படி ஏக்கு மட்டும் போட்ட, பிக்கு மைனஸ் எப்படி பிக்கு மட்டும் போட கேட்பாங்க. அப்ப நம்ம காமனா தான் பண்ணி ஆகணும். அப்படி காமனா பண்ணா அது கன்சாலிடேட்டட் தான் நம்ம போடணும். Have you understood? கன்சாலிடேட்டா போடுமே தவிர செப்பரேட்டா போடக்கூடாது. Have you understood? அதனால நான் சொல்ற போறோம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, அப்ப ஈஸியா இருக்கும். சோ இப்போ எவ்வளவு செல்ஃப் ஆக்குபைட் இருக்கு, எவ்வளவு லெட் அவுட் இருக்கு, அத டோட்டலா போட்டுக்கோங்க. क्वेश्चनல இன்கம் ஆஃப் கோர்ஸ் ஏக்கு தனியா, பிக்கு தனியா, சிக்கு தனியா தான் கேட்பாங்க. நம்ம அதுதான் ஆக்சுவலா போடணும். ஆனா அது ஃபர்ஸ்டே போட முடியாது, லாஸ்டா போட்டு காமிக்க போறோம். Have you understood? இப்போ செல்ஃப் ஆக்குபைட் 3 யூனிட்ஸ், லெட் அவுட் 3 யூனிட்ஸ் சப் கிளாசிஃபை பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்து எழுதணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபேர் ரெண்டல் வேல்யூ. வாங்க ஆக்சுவலா
fair rental value compared to actual municipal rental value, whichever is higher. Do you have fair rental value in this given in the question? Fair rental value கொடுத்திருக்காங்களா? கொடுக்கலன்னா நில்லு. கரெக்ட்டா? நெக்ஸ்ட் municipal rental value எவ்வளவு கொடுத்திருக்காங்க क्वेश्चनல பாருங்க. எவ்வளவு வேல்யூ கொடுத்திருக்கான்? 6 lakh கொடுத்திருக்காங்களா? 6 lakh is a municipal value for whole property கா இல்ல let out கா இல்ல self occupied கா? நேத்தா சொல்லி கொடுத்தான். Whenever property divided into units, values also to be divided. கரெக்ட்டா? அப்ப இந்த municipal value whole property கா இல்ல let out unit கா? வாய தரங்க. அப்ப என்ன பண்ணனும்னா municipal value எவ்வளவு வேல்யூ கொடுத்திருக்காங்க? வாய தர. How many units are there? வாய தர. 1 2 3 4 5 6. அப்ப 6 யூனிட்டால டிவைட் பண்ணனும். அப்ப 6 lakh divided by 6 is equal to வாய தர. அப்ப 1 lakh னு சொல்லும்போது 1 lakhன்றது ஒரு யூனிட்டுக்கு. கரெக்ட்டா? இப்ப நமக்கு செல்ஃப் ஆக்குபைட பொறுத்த வரைக்கும் முனிசிபல் வேல்யூ என்னதான்? புரியல. முனிசிபல் வேல்யூ nil. நமக்கு எதுக்கு மட்டும் தேவை? அப்ப 1 2 3. அப்ப எத்தனை போடுங்க एक्चुअली into 3. எவ்வளவு வேல்யூ एक्चुअली? அப்ப 3 lakhs is actually what ன்றது एक्चुअली உங்களுக்கு let out கான municipal value. அப்ப self occupied க்கு இங்க nil. இங்க என்ன வேல்யூ போடுங்க एक्चुअली 3 lakhs. Now whichever higher னு சொல்லும்போது here actually என்னது? nil. Here how much actually? 3 lakhs. Now we need to compare with what rental value actually? Standard rental value. what என்னது? Standard rental value. So standard rental value க்கு என்னது actually உங்களுக்கு கம்பேர் பண்ண போறோம். கம்பேர் பண்ண என்ன எடுப்பீங்க actually? whichever is lower. இப்ப standard value கம்பேர் பண்ண போறோம் நம்ம. கம்பேர் பண்ண what is the standard value given in the question? given or not given? வாயத்தர. ஏன்னா கோவனஸ்ல ஆல்ரெடி क्वेश्चन காம்ப்ளிகேட்டா இருக்கலாம். என்ன பண்றான்? இன்ஃபர்மேஷன்ஸ் கம்மி பண்ணிட்டான். ஓகே, கொடுக்கலனா ஜஸ்ட் நெல்னு போட்டுக்கோங்க. அப்ப எவ்வளவு வேல்யூ एक्चुअली இங்க? சொல்லுங்க பார்க்கலாம் என்னது? சொல்லுங்க பார்க்கலாம் என்னது? 3 lakhs. This value we call them as actually anything expected rental value compared to the rental value actually annual rental value whichever is higher. Have you understood? So நமக்கு இங்க 3 lakhs னா 3 lakhs எடுத்து எழுதிக்கிறோம் நம்ம. கிளியரா இருக்கீங்களா? So next வந்து annual rental value நம்ம எடுக்க போறோம். annual rental value self occupied என்னதான்? புரியல. நெல்ல. அதுவே let out premises இருக்கும்போது எவ்வளவு rental value இருக்கு ஒரு மந்த்க்கு? எவ்வளவு ஒரு மந்த்க்கு ரெண்ட் எவ்வளவு? புரியல. 12,000 rupees rent ஒரு மந்த்க்கு. How many months பார்க்கணும்? actually 12 months into 12 months. How many units are let out? புரியல. அப்ப என்ன பண்ணனும் actually into 3. Have you understood? கால்குலேட் பண்ண போறேன். கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். 4,32,000. ஆனா நேத்து லாஸ்ட்ல சொல்லி கொடுத்துட்டு போனா whenever you are writing the annual rental value we always wanted to check vayathura unrealized rent. When will you check the vacancy loss? Whenever you are comparing the expected rent and the annual rental value. ஞாபகம் இருக்கா இல்லையா? மறக்கவே கூடாது நீங்க एक्चुअली. ஓகே, இப்போ நீங்க annual rental value எழுதும்போது do we have unrealized rent? Do we have unrealized rent? Yes or no? அப்ப டைரக்டா போட்டுக்கலாம். போடுங்க பார்க்கலாம். 12,000 into 12 into 3 எவ்வளவு வேல்யூ? 4,32,000. இப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன எடுப்போம்? whichever is higher. இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது we always wanted to check what loss? vacancy loss. பாத்துறோங்க, vacancy loss. அப்போ மைனஸ் என்ன லாஸ் एक्चुअली? vacancy loss. vacancy loss கால்குலேட் பண்ணலாமா? ஒரு மந்தோட ரெண்ட் என்ன? புரியல. 1 monthோட ரெண்ட் என்ன? 12,000 rupees. Okay, 12,000 into how many unit are vacant? மைண்ட்ல வச்சுக்கோங்க. How many months are vacant? அப்ப into 3 into 1 ஏன் 1? ஒரு யூனிட் தான். எத்தனை மந்த் வேக்கன்ட்? அதனால into 3. கால்குலேட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? whether you are claiming the vacancy loss or not, always write a habit of writing vacancy loss. ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ vacancy loss மைனஸ் பண்ணல பிரச்சனை கிடையாது. எப்பவுமே vacancy loss எழுதி பழகிக்கோங்கன்னு சொல்றேன் நான். ஓகே, அது தப்பு கிடையாது एक्चुअली. So 12,000 into 3 into 1 is equal to
வாய தொடங்க 36,000. இப்போ நான் அடுத்து எழுதிட்டேன். Whether to claim vacancy loss or not என்றது based on our comparison. கம்பேரிஷன் பண்ணும்போது எது எடுப்பீங்க? whichever is higher. எது ஹையர் இங்க? 3 lakh 4,32,000. அப்ப expected rental value higher annual rental value higher? annual rental value. annual rental value எவ்வளவு இருக்கு? அப்ப shall I claim vacancy loss? ஏன் claim பண்ணலாம்? because annual rental value is higher. எப்பலாம் vacancy loss claim பண்ணலாம்? annual rental value higher na claim பண்ணலாம். அப்படி இல்லனா expected rental value is equal to annual rental value ஆனாலும் claim பண்ணலாம். கரெக்ட்டா? அப்போ நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. எது ஹையரா இருக்கு? 4,32,000 மைனஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 3,96,000. Here the value will be actually what? Nil. This value we call them as gross annual value. பாத்துங்க என்ன actually gross annual value. Up to this clear? How many of them understood up to this? Raise your hands. How many understood up to this? Clear? Like a doubt irukku actually. Okay. So now the gross annual value of the self-occupied premises is actually what? Nil. Let out premises is actually what actually? 3,96,000. Have you understood? Minus what actually right now? Municipal taxes. What are taxes actually? Municipal taxes. What are municipal taxes paid? Purila. 40% of the municipal value. Okay. Municipal taxes ரெண்டு விதமா நம்ம கால்குலேட் பண்ணலாம். கரெக்ட்டா? We can calculate the municipal taxes in two ways. ஒன்னு என்ன கேட்டிங்கனா municipal taxes பொறுத்த வரைக்கும் municipalோட வேல்யூ என்ன क्वेश्चन கொடுத்திருக்கான்னு பாருங்க. என்ன क्वेश्चन கொடுத்திருக்கான்? வாயத்தோட அந்த 6 lakhல எவ்வளவு % பே பண்றேன்னு சொல்றாங்க? 40%. கால்குலேட் பண்ணுங்க. 6 lakh into 40% is equal to 2,40,000. Again this municipal tax 2,40,000 is for whole property ka, only let out ka, only self occupied ka. அப்பனா என்ன பண்ணனும் actually? 2,40,000 divided by how many units are there actually? 6 units. பாருங்க 6 units. ஈக்குவலா டிவைட் பண்ணி பிராக்டிஸ் பண்ண கூடாது. நான் இப்ப சொல்றது உங்களுக்கு எல்கேஜி பாப்பா மாதிரி 6 ஆல டிவைட் பண்றதெல்லாம் தெரியும். ஆனா இது இப்ப தெரியாது. நெக்ஸ்ட் ப்ராப்ளமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா சம்டைம்ஸ் இங்க ப்ரொபோர்ஷனேட் ஈக்குவலா இருக்கு. क्वेश्चनல எப்படி அர்த்தலாம் மாறும்னா செல்ஃப் ஆக்குபைடு ஒரு 4 யூனிட்ஸ் இருக்கும், 2 யூனிட்ஸ் லெட் அவுட்னு மாறும். புரியுதா இல்லையா? 4 யூனிட்ஸ் லெட் அவுட்னு மாறும், 2 யூனிட்ஸ் செல்ஃப் ஆக்குபைடு மாறும். அப்ப ஈக்குவல் எல்லாம் பண்ணா வராது. புரியுதா இல்லையா? அதனால எப்பவுமே ப்ரொபோர்ஷனேட்ட யூனிட் வைஸும் டோட்டல் யூனிட்ஸ் வைஸா நீ பண்ணணும். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? நான் உனக்கு அந்த மாதிரி சொல்லி கூட ஈஸியா சொல்லி கொடுத்துட்டு போயிடுவேன். நீ மாட்டிப்ப, நெக்ஸ்ட் போனா மாட்டிப்ப. அதனால அந்த மாதிரி படிக்க கூடாது. டோட்டல் யூனிட்ஸ் என்ன, எவ்வளவு யூனிட்ஸ் லெட் அவுட் கால்குலேஷன் அந்த ப்ரொபோர்ஷன்லயே போட்டுவாங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். புரியுதா? குருட்டுமான படம் பண்ணிட்டு இருக்காதீங்க. So 6 lakh into 40% எவ்வளவு ஆக்சுவலா? 2,40,000. This is for whole property ka. எவ்வளவு யூனிட்ஸ்க்கு? அப்ப டிவைடட் பை 6 னு போடுங்க. 2,40,000 divided by 6 into how many units we required actually? அப்ப into 3 னு போட்டுக்கோங்க. எவ்வளவு வேல்யூ வருது ஆக்சுவலா? வாயத்தோர 1,20,000. இதை இந்த மாதிரியும் கால்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லனா சொல்லி கொடுத்தேன் லாஸ்ட் கிளாஸ்ல, ஞாபகம் இருக்கா இல்லையா? வாட் இஸ் தி முனிசிபல் வேல்யூ இன் தி லெட் அவுட் பிரமிசஸ்? வாயத்தோர அந்த மாதிரி டைரக்டாவும் நீ பண்ணிக்கலாம். 3 lakhs into எவ்வளவு பர்சன்ட் ஆக்சுவலா? 40% போடுங்க பார்க்கலாம். வாயத்தோரங்க 1,20,000 இந்த மாதிரியும் கால்குலேட் பண்ணலாம். So both are same only. So how much municipal tax actually? 1,20,000. வேற செல்ஃப் ஆக்குபைடுக்கு என்ன ஆக்சுவலா? இது நாட் அலௌட். அப்ப என்ன வேல்யூ ஆக்சுவலா? nil. 3,96,000 minus 1,20,000 is equal to 2,76,000. This value we call them as net annual value. பாத்தீங்கன்னா actually net annual value. Up to this how many of them are understood? Raise your hands. How many are having doubt? Clear இருக்கீங்களா? Okay. net annual என்ன claim பண்ணனும்? deduction under section என்ன actually 24 subsection A standard deduction of 30%. 30% on nil is actually என்னதா? nil. கரெக்ட்டா? 0. அதாவது hyphen. So 30% on this 2,76,000 is equal to 80.
82,800. Okay. Next one is 24 subsection B. What is it actually? Interest on capital borrowed. Claim பண்ண போறீங்க. Claim பண்ணி உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் we call them as actually what? Loss or income from house property. Self occupied premises ஓட GAV என்ன வந்தது? அதான் எப்பவுமே வரும். NAV என்ன வேல்யூ வந்துச்சு? Transaction வேல்யூ வந்துச்சு actually nil. Interest மட்டும் allowed or not allowed? Allowed. எப்படி allowed? Subject to the limit. வாயத்தோட ரூலை பார்த்து சம் போடணும். இப்போ நமக்கு லெட் அவுட் ப்ரிமிசஸ்க்கு allowed எல்லாம் நம்ம செக் பண்ணணும். கரெக்ட்டா? இப்போ நான் எப்படி பண்றேன்னு பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ what is the interest is actually given in the question சொல்லுங்க பார்க்கலாம். Interest on capital borrowed. Interest on capital borrowed. Interest on capital borrowed எவ்வளவு இருக்கு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். வாயத்தர 2,52,000. வாயத்தர 2,52,000. 2,52,000 interest is 2,52,000 interest is okay. இந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு டோட்டல் ப்ராப்பர்ட்டிக்கு இல்ல லெட் அவுட்க்கு மட்டும் கொடுத்திருக்கானா? ரொம்ப ரேர் அந்த மாதிரி क्वेश्चन லெட் அவுட்க்கு மட்டும் சொல்றது. ஓகே, அதனால தான் நீங்க கரெக்ட்டா படிச்சுக்கோங்க வேர்ட். ஓகே, இது ஹோல் ப்ராப்பர்ட்டியா ஜெனரலா கொடுத்திருப்பான். சோ 2,52,000 divided by how many units? வாயத்தோட அப்ப divided by 6. அப்ப 2,52,000 divided by 6 னா how much value? வாயத்தோட 42,000 ன்றது ஒரு யூனிட்டுக்கா? கரெக்ட்டா இல்லையா? எவ்வளவு யூனிட் லெட் அவுட் ஆக்சுவலா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப 42,000 into 3 கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா 1,26,000. அப்ப 1,26,000 is for let out கான இன்ட்ரெஸ்ட். எஸ் ஆ நோவா? let out கான இன்ட்ரெஸ்ட் 1,26,000. கரெக்ட்டா இல்லையா? இந்த 1,26,000 let out க்கு allowed or not allowed? எவ்வளவு allow பண்ணலாம் நம்ம ஆக்சுவலா? பாயத்தோட fully allowed. கரெக்ட்டா? சோ 1,26,000 let out க்கு 1,26,000 let out premises அந்த what allowed? பாயத்தோட அப்போ 1,26,000 fully allowed என்ன பண்ணலாம் நம்ம ஆக்சுவலா claim பண்ணலாம். புரியுதா? யாக்க டவுட் இருக்கு இப்ப நான் சொன்னதுல? எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? எவ்வளவு யூனிட்டுக்கு? அப்ப ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு யூனிட் லெட் அவுட் ஆக்சுவலா? அதான் மல்டிபிள் பண்ணிட்டேன். டோட்டல் வேல்யூ லெட் அவுட் ப்ரிமிசஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் வாட் அலௌட் தான். செல்ஃப் ஆக்குபைட் தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அத எப்படி பண்ணனும் சொல்லி தரேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. சோ 1,26,000 கிளைம் பண்றேன். சோ 2,76,000 minus 82,800 minus 1,26,000 is equal to புரியல 67,200. கரெக்ட்டா? Have you understood? 67,200. Clear? Okay. Self occupied premises க்கு GAV என்ன? NAV என்ன? standard deduction என்ன? எது மட்டும் claim பண்ணிக்கலாம்? வாயத்தோட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். இப்ப அதுக்கு மட்டும் நீ கரெக்ட்டா ஆன்சர் பண்ணணும். ஒரு செல்ஃப் ஆக்குபைட் பிரிமிசஸா இருந்தா செல்ஃப் ஆக்குபைட் பிரிமிசஸ் இப்ப நான் ஒரு ஓனர்னு வெச்சுக்கோங்க. எனக்கு எவ்வளவு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு நான் இன்ட்ரெஸ்ட் claim பண்ணிக்கலாம்? நான் ஒரு ஓனர் எவ்வளவு யூனிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணிக்கலாம்? 2 யூனிட்ஸ். ஏன்னா ஒரு ஓனர் எவ்வளவு தான் செல்ஃப் ஆக்குபை பண்ண முடியும்? வாயத்தோட நான் 5 யூனிட் செல்ஃப் ஆக்குபை பண்றேன். அப்ப எவ்வளவு கிளைம் பண்ணிக்கலாம்? வாயத்தோட இப்ப நீ இந்த ரோ ஒரு பார்ட்னர் நீங்க நான் 3 பேர் சேர்ந்து என்ன பண்றோம்? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா இருக்கும்னு வெச்சுக்கோங்க. ஓகே, அந்த கேசஸ்ல நமக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்க. அப்ப நீ ஒரு ஓனர், அவங்க ஒரு ஓனர், நான் ஒரு ஓனர் ஆக்சுவலா. கரெக்ட்டா? நமக்கு எல்லாம் ப்ராப்பர்ட்டி கொடுத்திருக்காங்க. நம்ம ஃபாதர் அண்ட் கிராண்ட் ஃபாதர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம செல்ஃப் ஆக்குபேஷன் சொல்லும்போது ஒரு ஓனருக்கு இன்கம் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் செப்பரேட் பான் கார்டு தான் உண்டு. சொல்ல புரியுதா? நம்ம எல்லாம் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸே இருந்தாலோ இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே இருந்தா கூட நமக்கு கம்பைன் டுகெதர் டாக்ஸ் பே பண்ற மாதிரி இன்கம் டாக்ஸ் கிடையாது. So everyone has to pay tax individually, everyone has to file the returns individually. புரியலையா? செப்பரேட் பண்ணணும், கம்பைன் டுகெதரா பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. புரியுதா? அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ஏபிசின்னு சொல்லிட்டு 3 பேருக்கு கம்பைண்டா இருந்தா கூட இன்கம் டாக்ஸ்ல இன்கம் டிஸ்க்ளோஸ் பண்ணும்போது செப்பரேட்டா டிஸ்க்ளோஸ் பண்ணுமா, கம்பைன் டுகெதரா டிஸ்க்ளோஸ் பண்ணுமா? செப்பரேட்டா டிஸ்க்ளோஸ் பண்ணுமா இல்ல கம்பைண்டா டிஸ்க்ளோஸ் பண்ணுமா? நான் கால்குலேஷன் ஈஸியா பண்ணதுக்காக
செம்ம ஈஸியா போறதுக்காக நான் கம்பைன்டா இன்கம் கொண்டு வந்திருப்பேன். புரியுதா? ஆனா நம்ம கன்க்ளூஷனும் நம்ம ரிட்டர்ன் ஃபைலிங் பண்ண பிராக்டிகலாவோ அந்த மாதிரி கம்பைன்டா பண்ண முடியாது. செப்பரேட்டா பண்ற மாதிரி இருக்கும். புரியுதா? அப்போ நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, இங்க ஏன் ஒரு ஓனர் இருக்காருன்னா இவர் எவ்வளவு செல்ஃப் ஆக்குபேஷன் பண்ணிருந்திருக்கலாம்? வெரி குட். எவ்வளவு பண்ணிருக்கலாம்? ஆக்சுவலா 2 யூனிட்ஸ் பண்ணிருக்கலாம். கரெக்ட் தானே? கோ ஓனர்ஸே இருந்தா கூட ஒரு ஓனர் நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம். புரியுதா? ஏ பி சி எல்லாம் சேர்ந்து ஒரு ஓனர் சொல்ல மாட்டோம். ஏ செப்பரேட் ஓனர், பி செப்பரேட் ஓனர், சி செப்பரேட் ஓனர். ஏன்? ஏன்னா எவ்ரிஒன் ஹஸ் இண்டிவிஜுவல் பான் கார்ட்ஸ். கரெக்டா? ஒருத்தருக்கு செப்பரேட்டா பான் கார்டு இருக்கனால ஒருத்தரும் செப்பரேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க. அப்ப ஒருத்தரும் எவ்வளவு செல்ஃப் ஆக்குபை பண்ணலாம்? புரியுதா? அப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, நமக்கு செல்ஃப் ஆக்குபைட்ல ஜிஏவி என்ன? வெரி குட். ஜிஏவி என்ன? நீ இப்ப அழகா ஆன்சர் பண்ணணும். ஜிஏவி என்ன? நெல். என்ஏவி என்ன? சாண்டக்ஷன் என்ன? இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல்னு கிளைம் பண்ணும்போது, இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல்னு கிளைம் பண்ணும்போது ஏக்கு செப்பரேட்டா கிளைம் பண்ணி, பிக்கு செப்பரேட்டா கிளைம் பண்ணி, சிக்கு செப்பரேட்டா கிளைம் பண்ணுமா, இல்ல எல்லாம் கம்பைன் டுகெதரா கிளைம் பண்ணுமா? வெரி குட். எப்படி கிளைம் பண்ணுவோம்? ஆக்சுவலா நம்ம செப்பரேட்டா. ஏன்னா எல்லாருமே இண்டிவிஜுவல் ஓனர்ஸ். பேருக்கு வேணா கோ ஓனர்ஸ் சொல்லிக்கலாமே தவிர, ஆனா அவங்க இண்டிவிஜுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்றனால இண்டிவிஜுவலா தான் பெனிஃபிட் கிளைம் பண்ணணும். புரியுதா? அப்ப நான் கேட்கிற கேள்வியை புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். இன்கம் கம்பைண்டா போட்டா கூட, செல்ஃப் ஆக்குபைடா கம்பைண்டா போட்டா கூட, உன் அல்டிமேட் கன்க்ளூஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஓனரும் செப்பரேட்டா போகணும். புரியுதா? ஒரு செப்பரேட்டா இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணிக்கலாம். கரெக்டா? அப்ப கேள்வி என்னன்னா, இந்த ஹவுஸ் செல்ஃப் ஆக்குபைடு 2 யூனிட்ஸ் சொல்றது ஓனர் பேஸ்டா நம்ம பாக்குறோமா, இல்ல இந்த கோ ஓனர்ஸ்க்கு டோட்டலா பாக்குறோமா? ஆக்சுவலா செப்பரேட் ஓனர்ஸா பாக்குறோமா, கோ ஓனர்ஸும் டோட்டலா பாக்குறோமா? அதான் மாரல். அப்போ ஒரு ஓனர் எவ்வளவு ஆக்குபேஷன் பண்ணிக்கலாம்? ஒரு ஓனர் எவ்வளவு செல்ஃப் ஆக்குபேஷன் பண்ணிக்கலாம்? வாயத்தோட. ஆனா இங்க கொஸ்டினே நமக்கு சொல்லிட்டாங்க, ஒரு யூனிட் செல்ஃப் ஆக்குபைட், இன்னொரு யூனிட் லெட் அவுட். அதனால அதை மாத்த முடியாது. ஓகே, அப்ப ஒரு யூனிட் செல்ஃப் ஆக்குபைட், இன்னொரு யூனிட் லெட் அவுட்னா அவனே கொஸ்டின் சொல்லிட்டான். புரியுதா? நம்ம இப்ப இங்க இன்ட்ரெஸ்ட் டைரக்டா இங்க போட முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, இண்டிவிஜுவலா நம்ம கால்குலேட் பண்ணிட்டு டோட்டலா இன்ட்ரெஸ்ட் தான் இங்க போட முடியும். புரிஞ்சுச்சா? அதனால இங்க இன்ட்ரெஸ்ட் போடாம, இந்த ஆன்சர்ஸ் இங்க கன்க்ளூட் பண்ணாம அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு சின்ன கால்குலேஷன் ஷீட்டை நீங்க டிரா பண்ணணும். எப்படி கால்குலேஷன் ஷீட்டை டிரா பண்ணணும்னா, ஏ பி சி அப்படின்னு சொல்லி டிரா பண்ணிட்டு, இதுல லெட் அவுட் பண்ணதுல நமக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்று கிடைச்சிருக்கு. கரெக்டா? லெட் அவுட் பண்ணதுல இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருக்கு. கரெக்டா? எஸ்ஸா நோவா? ஓகே, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கு? வாயத்தோட 67,200. எஸ்ஸா நோவா? எவ்வளவு ஓனர்ஸ் இருக்காங்க? வாயத்தோட. அது 3 ஓனர்ஸ்க்குன்னு சப்டிவைட் பண்ணக்கூடாது. புரிஞ்சுச்சா இல்லையா? இப்படிதான் நீ பண்ணுவ. 4 ஓனர்ஸ் தான் 4 ஆல் டிவைட் பண்ணுவான்னு கேட்ப. அப்படி பண்ணக்கூடாது. நீ எப்படி எப்பயுமே பண்ணணும்னா, இப்ப நான் சொல்றது இந்த ப்ராப்ளம்க்கு நான் என்ன பண்ணாலும் ஆன்சர் வந்துடும். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? நான் ஓனர் வச்சு போட்டாலும் சரி, இல்ல யூனிட் வச்சு போட்டாலும் ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி வராது. ஓகே, மாத்தி கேட்பாங்க. அதனால இப்ப தெளிவா சொல்றேன். நீங்க இங்க 67,200 இருக்குல்ல, இது யாருக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்கு? ஏ பி. ஆனா அந்த ஓனர்ஸால டிவைட் பண்ண கூடாது. புரியுதா இல்லையா? ஆக்சுவலா திருப்பி சொல்றேன், ஓனர்ஸால டிவைட் பண்ண கூடாது. ஓனர்ஸ் தான் கொடுக்கணும். ஆனா நான் சொல்ற மாதிரி தான் நீ கொடுக்கணும். எப்படி பண்ணணும்னா, 67,000 அதாவது 67,200 ஓகே, எவ்வளவு லெட் அவுட் யூனிட்னு சொல்லி பார்த்து டிவைட் பண்ணணும். ஓகே, லெட் அவுட் யூனிட் எவ்வளவு இருக்கு? அதனால 3 போடுறேன். நாட் பிகாஸ் அது 3 ஓனர். புரியுதா? நீ 3 ஓனர்ஸ்க்கு இப்ப டிவைட் பண்ணனா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது உனக்கே பயங்கர டவுட் ஆரம்பிச்சிடும். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? நான் எப்படி டிவைட் பண்ணனும்னா, லெட் அவுட் யூனிட் 4னா 4 ஆல டிவைட் பண்ணனும். லெட் அவுட் யூனிட் 5னா 5 ஆல டிவைட் பண்ணனும். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஏன் அப்படி பண்றோம் சார் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு ஆன்சர் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. இப்ப எவ்வளவு வேல்யூ இருக்கு இன்கம்? இது 3 ஓனர்ஸா 3 யூனிட்ஸா? யூனிட்ஸ்னால தான் டிவைட் பண்றோம். மைண்ட நல்லா ரிஜிஸ்டர் பண்ணுங்க. எதனால டிவைட் பண்றோம்? யூனிட்ஸாக டிவைட் பண்றோம். அப்ப 67,200 டிவைடட் பை 3 னு போறீங்க. டிவைடட் பை 3 போடுங்க.
வாயத்தொர 22,400. அப்போ ஒரு யூனிட்டுக்கு இன்கம் வந்து 22,400 கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதா? ஒரு யூனிட்டுக்கு இன்கம் வந்து 22,400. சரி, நீங்க என்ன ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஏ லெட் அவுட்னு பண்ணிருக்கானான்னு பார்க்கணும். ஏ லெட் அவுட் பண்ணிருக்கானா பாருங்க. ஏ லெட் அவுட் பண்ணிருக்கானா? how many units? வாயத்தொர. அப்ப 22,400 into 1 22,400 னு போடணும். எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கிற ப்ராப்ளம்ல சப்போஸ் பி லெட் அவுட்னு சொல்லிட்டு, ஓகே பி லெட் அவுட்னு சொல்லிட்டு இங்க லெட் அவுட்னு சொல்லி இங்கேயும் லெட் அவுட் இருக்கு, இங்கேயும் லெட் அவுட் இருக்கு. both the places லெட் அவுட் இருக்கு. அப்ப how many units லெட் அவுட்? வாயத்தொர. அப்ப இன்கம் both the unitsக்கு இங்க ரெக்கார்ட் பண்ணணும். அப்ப ஒரு யூனிட்க்கு எவ்வளவு இன்கம்? புரியல? அப்ப 2 யூனிட்ஸ் சொல்லும்போது 22,400 into 2 னு சொல்லி அந்த இன்கம் போடணும். have you understood? நீயே ஓனருக்கு ஈக்குவலா இங்க சப்டிவைட் பண்ண கூடாது. தெளிவா ஆன்சர் பண்ணிருக்கேன். ஓகே, அப்படி வராது. ஏன்னா சில டைம் ஓனர் லெட் அவுட் பண்ணிக்கிறேன்னு வர, ஒரு சில ஓனர்ஸ் நான் ரெண்டுமே செல்ஃப் ஆக்குபை பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான். have you understood? அதான் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராப்ளம். அதனால நீங்களே கன்க்ளூஷனை கோ-ஓனர்ஸ் சொல்லி ஈக்குவலா போடக்கூடாது. have you understood? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், பி எத்தனை யூனிட்ஸ் லெட் அவுட் பண்றாரு? எவ்வளவு யூனிட்ஸ் லெட் அவுட் பண்றாரு? அதனால 22,400 into 1 எவ்வளவு எழுதலாம்? ஆக்சுவலா 22,400. have you understood? சி எவ்வளவு யூனிட் லெட் அவுட் பண்றாரு? புரியல? அப்பனா 22,400 into 1 22,400. சார் என்ன கேள்வி கேட்பீங்க, ஈக்குவல் கோணம்னாலும் டிவைட் பை 3 போடிங் ஆன்சர் போட்டுருக்கலாமே என்ன கேட்பீங்க. ஆனா ஏன் அந்த மாதிரி போடக்கூடாது? 67,200 டிவைடட் பை 3 ஓனர்ஸ்னு 3 ஆல டிவைட் பண்ணி போட்டுருக்கலாம்ல, ஏன் போடக்கூடாதுன்னு அதே பாயிண்ட வேற மாதிரி சொல்றேன். ஏன்னா ஒரு ஓனர் sometimes there is a possibility of choosing both the units can be let out or 3 units can be let out or 4 units can be let out. அதனால இன்கம் எதை பேஸ்ட் ஆன் தான் டிவைட் பண்ணணும்? நம்பர் ஆஃப் யூனிட்ஸா நம்பர் ஆஃப் ஓனர்ஸா டிவைட் பண்ணிட்டேன். ஒரு ஓனர் எவ்வளவு பண்றான்னு பார்த்து சப்டிவிஷன் பண்ணி போடணும். have you understood? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையா? ஆக்சுவலா அப்ப 22,400 22,400 22,400 புரிஞ்சுச்சா? வெரி குட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐ அம் கோயிங் டு டு ஆக்சுவலி வாட் ஆக்குபேஷன்? செல்ஃப் ஆக்குபேஷனை இங்க போட்டுட்டு டோட்டலா காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கணும். அது இங்க செப்பரேட்டா போட முடியாது நம்மளால, அது இங்க போட்டு தான் காப்பி பண்ணிக்க முடியும். ஓகே, அதனால தான் ஸ்டாப் பண்ணிட்டேன். செல்ஃப் ஆக்குபைட்ல ஜிஏவி என்ன, என்ஏவி என்ன, சாங்க்ஷன் என்ன மட்டும் தான் அங்க பாசிபிலிட்டி இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படி கிளைம் பண்ணா நமக்கு என்னதான் வரும்? அதனால அது லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நானே எழுதிட்டேன். have you understood? இந்த லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் அப்படி எப்படி போடணும்னு சொல்லி தர போறேன். புரியுதா? எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் டோட்டலா பே பண்ணிருக்காங்க? 2,52,000. வாய்த்துறாங்க 2,52,000 டிவைடட் பை, அப்போ எவ்வளவு வேல்யூ வருது? வாயத்துற ஒரு யூனிட்டுக்கு. கரெக்டா? இப்போ ஏ எவ்வளவு யூனிட் செல்ஃப் ஆக்குபை பண்ணிருக்கான்? ஏ எவ்வளவு யூனிட்ட செல்ஃப் ஆக்குபை பண்ணிருக்கான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா புரியல. 1 யூனிட். கரெக்டா? அப்போ 42,000 into 1 எவ்வளவு வேல்யூ? ஆக்சுவலா 42,000. இதுக்கு பேரு ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட். சொல்லுங்க மகா, இது பேர் அது ஆர் ஒரு யூனிட் ஒரு ஓனர் 42,000 rupees ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் பே பண்றாரு. ஆர் rupees எவ்வளவுக்கு போடலாம்? புரியல? நம்ம படிச்சோமா? நம்ம ரூல் எல்லாம் செக் பண்ணுவோம். லோன் டேக்கன் பிஃபோரா ஆஃப்டர் எல்லாம் பார்ப்போம். எஸ் ஆர் நோவா? क्वेश्चन அத மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஆனா ஒரே ஒரு வேர்ட் மட்டும் கொடுத்துருக்கான். the property was constructed in the year of 1990. ப்ராப்பர்ட்டியை 1998ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அப்ப லோன் அதுக்கும் பிஃபோர் வாங்கியிருப்பாங்கன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். கரெக்டா? அப்ப லோன்லாம் டேக்கன் பிஃபோர்னு வேணா அசம்ப்ஷன் எடுத்துக்கலாம். இல்லனா क्वेश्चनல insufficiency of the information சொல்லிட்டு நம்ம எவ்வளவு மேக்ஸிமம் கிளைம் பண்ணிக்கலாம்? ஆக்சுவலா 30,000. வாய்த்துறங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? 42,000 or 30,000 whichever is lower. 42,000 or 30,000 whichever is lower. அப்ப எவ்வளவு வேல்யூ? அப்ப 30,000 கிளைம் பண்ணணும். 30,000 rupees லாஸ்னால பிராக்கெட்ல போடணும்.
Have you all understood? Vayathura. About 22,400 minus 30,000 is equal to, என்ன வருது? What actually 22,400 minus 30,000 is equal to 7,000 loss or income? Have you all understood? இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா உங்களை? நான் கேள்வி கேட்கலாமா? எக்ஸாம்பிள் பி. இப்போ பிக்கு ஒரு யூனிட் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? வாயத்துற. எவ்வளவு யூனிட் பி செல்ஃப் ஆக்குபை பண்றாரு? வாயத்துற. எக்ஸாம்பிள் அவர் 2 யூனிட் செல்ஃப் ஆக்குபைட் இருக்கு. செல்ஃப் ஆக்குபைட் செல்ஃப் ஆக்குபைட் இருக்கு. செல்ஃப் ஆக்குபைட் செல்ஃப் ஆக்குபைட். இப்போ எப்படி போடுவீங்க? 42,000 into 2 எவ்வளவு போடுவீங்க? 84,000 or 30,000 whichever is. வாயத்துறங்க. அப்ப எவ்வளவு போடுவீங்க? ஆக்சுவலா இப்ப எவ்வளவு யூனிட் இருக்கு? இங்க எவ்வளவு செல்ஃப் ஆக்குபைட் ஆக்சுவலா இருக்கு? புரியல. அப்ப எவ்வளவு போடுவீங்க? 42,000 or rupees 30,000 whichever is lower. கோவனஸ டோட்டலா பார்க்க கூடாது, செப்பரேட் செப்பரேட் தான் பார்க்கணும். அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். 40,000 30,000 which is lower? அப்ப 30,000 னு கிளைம் பண்ணனும். அப்ப 22,400 minus 30,000 is equal to வாயத்தோட 7,600. Have you understood? Next இதே மாதிரி சி. சி செல்ஃப் ஆக்குபை பண்ணிருக்காரா? சி செல்ஃப் ஆக்குபை பண்ணலாம் என்ன பண்ணிருப்பீங்க? சி செல்ஃப் ஆக்குபை இல்ல, both are let out ன்னு இருக்கு. இங்க செல்ஃப் ஆக்குபை வேல்யூ வருமா? அப்ப இங்க என்ன போடுவீங்க? வாயத்தோறங்க. அப்ப இன்கம் எவ்வளவு எடுத்து எழுதிடுவீங்க? அவ்வளவுதான் 22,400. Have you understood? இங்க செல்ஃப் ஆக்குபை இருக்கா? இருக்கா இல்லையா? அப்ப என்ன எழுதிங்க? ஆக்சுவலா 42,000 or rupees 30,000. என்ன ஆக்சுவலா whichever is lower. எது lower? புரியல. அப்போ 30,000 எடுத்து எழுதணும். அப்போ 22,400 minus 30,000 is equal to வாயத்தோட 7,600. Have you understood? ப்ராப்ளம் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இந்த ஸ்டேட்மெண்ட் போறதுக்கு தான் எக்ஸாம்ல மார்க் போடுவாங்க. இதெல்லாம் ஆக்சுவலா ஒர்க்கிங் நோட் மாதிரி கன்சிடர் பண்ணிப்பாங்க. நீ போட்டது எல்லாமே ஒர்க்கிங் நோட்ஸ். இதுதான் மேஜர் ஒன்னோட ப்ராப்ளம் ஆக்சுவலா. இதை நீட்டா நீ கிளியரா பிரசன்ட் பண்ணிக்கோங்க. Have you understood? இதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஏ பி சி டோட்டல் டுகெதரா எவ்வளவு பே பண்ணிருக்கோம்? பாயத்தர 30 plus 30 plus 30 எவ்வளவு ஆக்சுவலா 90. அந்த 90,000 இன்ட்ரெஸ்ட் நீங்க கிளைம் பண்ற. ஓகே, அப்ப 90,000 rupees லாஸ் அப்படி காமிச்சிடணும். Have you understood? இத போட்டுட்டு அங்க போட முடியாது. சோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி முடிச்சு இங்க இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த கால்குலேஷனை க்ளோஸ் பண்ணிடுங்க. Have you understood? How many of them are understood this problem? Raise your hands. How many of them are having doubt? எங்கெல்லாம் டவுட் இருக்கோ நான் கேட்க போறீங்க. கிளியர் ஆயிட்டீங்களா? கிளியரா நாட் கிளியரா? ஓகே, அப்ப இந்த பேஸ்டான ப்ராப்ளம் நான் தரலாமா? தரலாமா? எடுங்க. ப்ராப்ளம் நம்பர் ஒரு நிமிஷம் क्वेश्चन கொடுப்பேன். ப்ராப்ளம் நம்பர் 4 எடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சம் போட போறது இல்ல, என்ன கவனிக்க போறீங்க. நம்ம ஓரலா டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீ சம் போட ஆரம்பிக்கணும். அதுக்கு அப்புறம் 15 மினிட்ஸ் டைம் தர நீ சம் போட ஆரம்பிங்க. ஓகே, படிங்க பார்க்கலாம். 6 வாதுங்க 6 S G வாதுங்க R S G R 3 equal co-owners of the property situated in Delhi. வாதுங்க படிங்க. R S G 3 equal co-owners of the property situated in Delhi. நீங்களே சொல்லுங்க. R S G. Okay, which has a 6 identical size ன்றாங்க. which has a 6 identical size. இதே மாதிரி சொல்றாங்க ப்ராப்ளம். என்ன சொல்றாங்க? ஆக்சுவலா 6 identical size ன்றாங்க. அப்போ 1 2 3 4 5 6. அடுத்து சொல்றாங்க, படிங்க பார்க்கலாம். R and S have occupied 1 unit each for their resident. திருப்பி படிங்க பார்க்கலாம். R and S have occupied 1 unit each for their resident ன்றாங்க. 1 unit each for their resident. ஒரு யூனிட் என்ன பண்றாங்க? ஆக்சுவலா ரெசிடென்ட் ன்றாங்க. யார் யாரு? ஆரும் எஸ்ஸும். ஆரும் எஸ்ஸும். அப்ப அது என்ன ஆக்குபேஷன்? யார் யார் பண்றாங்க செல்ஃப் ஆக்குபேஷன்? ஆர் ஒரு செல்ஃப் ஆக்குபேஷன், எஸ் ஒரு செல்ஃப் ஆக்குபேஷன். Have you understood? ஆர் ஒரு செல்ஃப் ஆக்குபேஷன், எஸ் ஒரு செல்ஃப் ஆக்குபேஷன். என்னாச்சு லாஸ்ட் क्वेश्चन? அப்பல क्वेश्चन இல்லையா? என்னமாச்சு? புரியல. क्वेश्चन இல்லையா?
அதான் திரும்ப முடிச்சிட்டு இருக்கீங்களா? ஷேர் பண்ணிக்கோ. ஃப்ரெண்ட்ல கொஞ்சம் பேன ஃப்ரெண்ட்ல இருக்கவங்க லைட்டா ஒரு கொஸ்டின் கொடுங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறோம். நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, படிங்க பார்க்கலாம். ஆக்சுவலா ஆர் அண்ட் எஸ் அண்ட் ஜில யாரோ செல்ஃப் ஆக்குபேஷன் பண்றாங்க? ஆரும் எஸ்ஸும். கரெக்டா? அப்போ ஆர் அண்ட் எஸ் ஹஸ் ஆக்குபைட் 1 யூனிட் ஈச் ஃபார் த ரெசிடென்ட். அதர் 4 யூனிட்ஸ், கரெக்ட் தானே? 1 2 3 4, இன்னும் 4 யூனிட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அதர் 4 யூனிட்ஸ் லெட் அவுட் டு 1 tenant. இந்த ஹோல் பில்டிங் எப்படி இப்ப லக்ஷரா எடுத்து வச்சிருக்காங்க? கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர் எல்லாமே சேர்த்து எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ ஒரே டெனன்ட் தான் இருக்காங்க, ஆனா எல்லா ஃப்ளோர்ஸும் ஒருத்தர் ஆக்குபை பண்றாங்க. கரெக்டா? அந்த மாதிரி all the 4 units are occupied 1 tenant ன்றாங்க. all the 4 units are occupied by 1 tenant. அப்ப இது என்னது? புரியல. அப்ப இங்க லெட் அவுட், இங்கேயும் லெட் அவுட், இங்கேயும் லெட் அவுட், here also let out. have you understood? புரியுதா? எவ்வளவு ரெண்ட் சொல்றாங்க? 25,000 per month. இங்க 25,000 ஒரு யூனிட்டுக்கா இல்ல all the 4 யூனிட்ஸ்க்கா? வாய திறந்து படிங்க பார்க்கலாம். அதர் 4 யூனிட்ஸ் இல்ல வாய திறந்து அழகா படி பார்க்கலாம். என்னது? other 4 unit of let out of 1 tenant, rent of rupees 25,000 per month. ஒரு டெனன்ட்க்கு ஹோல் ரெண்ட் சேர்த்து எவ்வளவுதான்? 25,000. அப்ப 25,000 into 12, all the 4 units க்கு அந்த ரெண்ட் தான். கரெக்ட்டா? did they specify per unit? வாய தரங்க. லாஸ்ட் क्वेश्चन per unit இருந்தது, இங்க per unit இல்ல. கரெக்ட்டா? அப்ப என்ன போடுங்க? 25,000 into வெறும் 12 மட்டும் தான். எஸ்ஸா நோவா? ஓகே, இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா நீங்களே ஆர் எஸ் ஜி இருக்காங்களே, யாரெல்லாம் செல்ஃப் ஆக்குபேஷன் பண்றாங்க? அப்ப யார் செல்ஃப் ஆக்குபேஷன் பண்ணல? பாயத்துற. ஓகே, இப்ப how many units are self occupied? how many units are self occupied? அப்ப 2 க்கு ஒரு காலம் போட்டுக்கணும். ஓகே, அடுத்தது how many units are let out? அப்ப let out னு எழுதிட்டு எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? 4. 4 க்கு ஒரு காலம் மேக் பண்ணி சம் போடணும். have you understood? வேற எதுவும் பெருசா எதுவும் கிடையாது. as usual சம் போட்டே வருவீங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் படிங்க பார்க்கலாம். முனிசிபல் வேல்யூ ஆஃப் தி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எவ்வளவு வேல்யூவா? பாயத்துற. இப்ப முனிசிபல் வேல்யூ 3 lakhs னு சொல்லிருக்காங்களா? எஸ் ஆர் நோவா? எப்படி போடுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 3 lakhs divided by 6 போடுவீங்களா? divided by 6 போடு. எவ்வளவு வந்துச்சு? 3 lakhs divided by 6 எவ்வளவு வேல்யூ? 50,000. ஒரு யூனிட்டுக்கா? எஸ் ஆர் நோவா? செல்ஃப் ஆக்குபைடுக்கு நில்லா? எவ்வளவு யூனிட் லெட் அவுட் பண்ணிருக்கோம்? அப்ப 50,000 into அப்ப எவ்வளவு வேல்யூ போடுவீங்க? புரியுதா? அது ஈக்குவலா டிவைட் பண்ணா எவ்வளவு வந்திருக்கும்? 3 lakhs ஐ ஈக்குவலா டிவைட் பண்ணிருந்தா எவ்வளவு வந்திருக்கும்? 1 lakh. புரியுதா? கோ-ஓனர்ஸ் தான், ஆனா ஈக்குவலா அப்படிலாம் வராது. புரிஞ்சுச்சா இல்லையா? அதனால தான் தெளிவா நான் சொல்ற மாதிரி போடணும்னு சொல்றேன். சோ 3 lakhs divided by how many units actually? புரியலன்னு நினைக்கிறேன். 3 lakhs how many units are there? 6 ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். how many units are let out? அதனால 4 ஆ மல்டிபிள் பண்றேன். புரிஞ்சுச்சா? நீ ஈக்குவல் ஓனர்ஸ் சொல்லி ஈக்குவலா டிவைட் பண்ணிலாம் போட்டுற கூடாது. அங்க யூனிட்ட பேஸ் ஆன் அது மாறும். have you understood? அடுத்த பாயிண்ட் படிங்க பார்க்கலாம். முனிசிபல் டாக்ஸ் பெய்ட் எவ்வளவு வேல்யூ? புரியல. அகைன் இது ஹோல் ப்ராப்பர்ட்டிக்கு தானே? எஸ் ஆர் நோவா? அப்ப 30,000 divided by 6 how many units க்குலாம் allowed? அப்ப into 4. புரிஞ்சுச்சா? இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் மணி borrowed for the construction of the houses, how much value want? 2,10,000. இது ஹோல் ப்ராப்பர்ட்டிக்கு. கரெக்ட்டா? எஸ் ஆர் நோவா? ஹோல் ப்ராப்பர்ட்டிக்கு. ஹோல் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலா 2,10,000 divided by 6 அந்த மாதிரி சம் போற மாதிரி இருக்கும். கம்ப்யூட் தி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஈச் ஓனர். நீங்க இதே மாதிரி கால்குலேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ட்ரை பண்றீங்களா? கேன் யூ ட்ரை திஸ் ப்ராப்ளம்? டேக் 15 to 20 minutes டைம். பக்காவா போட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாஸ்டா போடுங்க. சம்ம ஃபர்ஸ்ட் வந்து போடுங்க. என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஃபாஸ்டா போடுங்க.
ஓகே ஓகே ஓகே. ஏன் பிரிண்ட் இல்லையாமா? என்ன ஆன்சர் வருது எல்லாருக்குமே சொல்லுங்க பார்க்கலாம். What is the income from house property in the let out premise of 4 units க்கு என்ன வேல்யூ வந்துச்சு? 56,000 ஈக்குவலா டிவைட் பண்ண கூடாது. How many units are there? 4 ஆல் டிவைட் பண்ண இருக்கணும். ஒரு யூனிட் எவ்வளவு பார்த்தா நம்ம இன்கம் போற மாதிரி இருக்கணும். சோ 56,000 வந்துச்சா? இங்க 6 SG 6க்கு என்ன இன்கம் வந்தது? 14,000 லாஸா இன்கமா? இன்கம். And then S க்கு 14,000 income. G க்கு 28,000 income. கரெக்டா வந்துச்சு எல்லாருக்குமே? How many of them got that answers? Raise your hands. How many of them not got that answers? எல்லாருக்கும் ஆன்சர் வந்துருச்சா? யாரெல்லாம் சம் போட்டுட்டு இருக்கீங்க கை தூக்குங்க. சம் முடிச்சவங்க கை தூக்குங்க. எல்லாமே முடிச்சிட்டீங்க. ஓகே. கிளியரா இருக்கீங்களா இது வரைக்கும்? வாயை தர. ஓகே 2 minutes recap பண்ணிக்கோங்க பார்க்கலாம். 2 minutes recap பண்ணிக்கோ. ஒரு ஓனர் வந்து எவ்வளவு யூனிட்ஸ் வந்து செல்ஃப் ஆக்குபை பண்ண முடியும்? வாய தரங்க. கொஸ்டின் 3 யூனிட்ஸ் செல்ஃப் ஆக்குபைட் சொல்றான்னு வச்சுக்கோங்க. உங்க ஆன்சர் என்ன? 2 units self occupied, other 1 unit are deemed to be let out. 5 units are self occupied சொன்னா என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலா? புரியல. 2 units are self deemed to be let out. Have you understood? So அதான் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஒரு சின்ன 5 to 10 minutes பிரேக் எடுத்துக்கோ. பிரேக் எடுத்துக்கு அப்புறம் we'll going to discuss அது எப்படி பண்றத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்ச உடனே நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரேண்டமா இப்ப தருவேன். அந்த கொஸ்டின் நீங்க போட்டீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் என்ன சம்சாம் போட சொல்றோம் அதெல்லாம் போட்டு வரணும் நீங்க. ஓகே போட்டு சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் குரூப்ல. ஓகே சரி 5 to 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க.
சோ நம்ம லாஸ்டா பார்த்தா என்ன சொன்னா கோ-ஓனர்ஸ் ப்ராப்பர்ட்டி போடணும்னு சொன்னா கரெக்டா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஆல் த ஓனர்ஸ் வந்து அங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா செல்ஃப் ஆக்குபைட் சொல்லிருப்பாங்க. அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் அந்த ஓனர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா செல்ஃப் ஆக்குபைட் சொல்லுவாங்க. ஆனா எல்லா ப்ராப்பர்ட்டி ஒரு ஓனர்ஸ் வந்து செல்ஃப் ஆக்குபை பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்டா ஆன்சர் இஸ் நோ. எவ்வளவு யூனிட் வந்து ஒரு ஓனர் வந்து செல்ஃப் ஆக்குபை பண்ணலாம்? ஆக்சுவலா மேக்ஸிமம் 2 யூனிட்ஸ் பண்ணலாம். அதுக்கு மேல போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதர் ஹவுசஸ் நம்ம என்ன மாத்த ஆரம்பிப்போம் ஆக்சுவலா டீம்டு டு பி லெட் அவுட். பாயத்தரங்க என்ன மாத்த ஆரம்பிப்போம் ஆக்சுவலா டீம்டு டு பி லெட் அவுட். அது எப்படி பண்ணணும்னு தான் நெக்ஸ்ட் சொல்லி தர போறேன். ஓகே, அப்ப ஆன்சர் பண்ண போறீங்க 5 யூனிட்ஸ் செல்ஃப் ஆக்குபைட் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. क्वेश्चनல 5 யூனிட்ஸ் ஆர் செல்ஃப் ஆக்குபைட் சொல்றாங்கன்னு வெச்சுக்கோங்க. வாட் வில் பி யுவர் ஆன்சர் ஆக்சுவலா? 2 யூனிட்ஸ் ஆர் செல்ஃப் ஆக்குபைட், 6 யூனிட்ஸ் ஆர் செல்ஃப் ஆக்குபைட் சொல்றாங்க. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? 2 யூனிட்ஸ் ஆர் செல்ஃப் ஆக்குபைட், 4 யூனிட்ஸ் ஆர் டீம்டு டு பி லெட் அவுட். இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஓகேவா? மேக்ஸிமம் நமக்கு 3 யூனிட்ஸ் தான் கேட்பாங்க. அது மேல கேட்டா நம்ம கேசஸ் நிறைய போட முடியாதனால என்ன பண்ணுவாங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் நம்ம கொடுப்பாங்க ஆக்சுவலா. ஓகே, அது எப்படி கேட்கறா என்ன பண்றது எது பண்றதுன்னு சொல்லி தான் நெக்ஸ்ட் சம் நான் போட்டு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டூயிங் திஸ் ப்ராப்ளம், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 யூனிட் செல்ஃப் ஆக்குபைட் क्वेश्चनல கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க. உங்க ஆன்சர் என்னவா இருக்கணும்? 2 யூனிட்ஸ் ஆர் செல்ஃப் ஆக்குபைட். உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் யுவர் ஆன்சர் என்னவா இருக்கணும்னா ஆல் தி யூனிட்ஸ் ஆர் லெட் அவுட்டா சேஞ்ச் பண்ணி ஆன்சர் பண்ணணும். எல்லா யூனிட் என்னவா சேஞ்ச் பண்ணிக்கணும்? நான் என்ன பண்றேன்னா எல்லா யூனிட் லெட் அவுட்டா போடுறேன். ஏன் லெட் அவுட்டா போடுறோம் அப்படின்றத ஓவர் a period of time நீ எனக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருவ. ஓகே, உன் ஆன்சர் என்னன்னு தெரியலாவே தெரியும். 5 யூனிட் செல்ஃப் ஆக்குபைட் 5 யூனிட் செல்ஃப் ஆக்குபைட் பண்ண முடியாது. the answer is actually what? 2 யூனிட் செல்ஃப் ஆக்குபைட், 3 யூனிட்ஸ் ஆர். அதான் ஆன்சர். அந்த ஆன்சரை கன்க்ளூட் பண்றதுக்கு அந்த மாதிரி ஆன்சரை நம்ம ரைட் பண்றதுக்கு நம்ம எப்படி பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆல் தி யூனிட்ஸ் லெட் அவுட் மாதிரி கன்சிடர் பண்ணணும். ஆல் தி யூனிட்ஸ் என்ன கன்சிடர் பண்ணணும்? எல்லா யூனிட்ஸையும் லெட் அவுட் மாதிரி கன்சிடர் பண்ணணும். ஆல் தி யூனிட்ஸ் we need to consider them as actually what? let out. ஏன் அந்த மாதிரி போடுறோம்ன்றத ஓவர் a period of time நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, நான் ஏன் அந்த மாதிரி போடுறது நீ எனக்கு ஆன்சர் பண்ண கொஞ்ச நேரத்துல. ஓகே, அது நான் சொல்றதா கவனிச்சே வாங்க. Have you understood? அப்ப क्वेश्चन எல்லாமே செல்ஃப் ஆக்குபைட் சொன்னானா நீ என்ன சேஞ்ச் பண்ணி சம் போடணும்? all the units are let out அப்படினு சம் போட ஆரம்பிக்கணும். அது ஏன் அப்படி பண்றோம்ன்றது கொஞ்ச நேரத்துல நீ எனக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருவ. லாஸ்டா நான் பதம் போடும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும். கிளியரா இருக்கியா? எடுங்க பார்க்கலாம். சம் நம்பர் 7 எடுங்க பார்க்கலாம். சம் நம்பர் 7. ஓகே, சம் நம்பர் 7. சம் நம்பர் 7ல ஓகே கம்ப்யூட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு ஹவுஸ் 1, ஹவுஸ் 2, ஹவுஸ் 3, ஹவுஸ் 4 னு 4 ஹவுஸ் கொடுத்திருக்கான். கரெக்ட்டா? இதுல ஹவுஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ட் ஃபார் என்ன ஆக்குபைடா? ஹவுஸ் 2, ஹவுஸ் 3, ஹவுஸ் 4. எப்போ வந்து தன்னோட ப்ராப்பர்ட்டியை அவனே ஓன் பிசினஸ்க்கு யூஸ் பண்றானோ, எப்போ ஒருத்தன் வந்து தன்னோட ப்ராப்பர்ட்டியை அவனே ஓன் பிசினஸ்க்கு யூஸ் பண்றானோ, பிசினஸ்க்கு வாடகை கொடுத்தா நார்மலா போடணும். ஓன் பிசினஸ்க்கே யூஸ் பண்றானா அத பிசினஸ் ஆ ப்ரொஃபஷனலா ட்ரீட் பண்ணணும். பாத்தீங்க என்ன ட்ரீட் பண்ணணும் ஆக்சுவலா? அத பிசினஸ் ஆ ப்ரொஃபஷன். பிசினஸ் ஆ ப்ரொஃபஷன் ஒண்ணும் பண்ண மாட்டோம். எக்ஸ்பென்ஸா கிளைம் பண்ணிப்பேன், இன்கம்னா இன்கம் போட்டு வந்துரும். தட்ஸ் ஆல். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஆனா இன்கம் வரதுக்கு சான்சஸ் இல்ல. ஓன் பிசினஸ் யூஸ் பண்றாலும் எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் இருக்கும். எக்ஸ்பென்ஸ் கிளைம் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பேன். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? அங்கேயும் பெருசா ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டருக்கு ஓன் பிசினஸ்க்கு யூஸ் பண்றேன்னு சொன்னா அந்த பாயிண்ட கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நமக்கு இருக்க எத்தனை ஹவுசஸ் இருக்கு ஆக்சுவலா? 1, 2, 3 ஹவுசஸ் என்னன்னு சொல்லிட்டான். பண்ணலாமா? ஒரு ஓனர் ஆல் தி 3 ஹவுசஸ் செல்ஃப் ஆக்குபை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. என்ன ஆன்சர்? 2 யூனிட் செல்ஃப் ஆக்குபைட், 1 யூனிட் ஆர் டீம்டு. அது எதுன்னு ஆன்சர் பண்றதுக்கு நான் எப்படி ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணணும்னு சொல்றேன்னா ஆல் தி யூனிட்ஸ் என்னவா ட்ரீட் பண்ணணும்? Whether all the units what we need to treat actually let out. Whether all the units we need to treat them as actually what? Let out. Have you understood? அவ லைனா கீழ கொடுத்துறான். என்னெல்லாம் கொடுத்துறான் படிங்க பார்க்கலாம். ஆக்சுவலா gross municipal value and then fair rental value, standard rental value, municipal tax, repairs, ground rent, land revenue, interest on loan taken லாம் டேட்லாம் கொடுத்துட்டான். சம் போட ஆரம்பிக்கலாமா நம்ம? क्वेश्चन இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கணும். क्वेश्चन என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ how many units are totally there in the total questions ல? அல்ல ஒரு யூனிட் நம்ம ஏன் எடுக்க மாட்டோம்?
பிசினஸ் ப்ரொஃபஷன் அப்ப எங்க போடுவீங்க? இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். எப்ப அந்த மாதிரி நீங்க அதை கொண்டு போலாம்னா when you are using the property for your own business. உங்க பேலன்ஸ் எவ்வளவு யூனிட் இருக்கு? 3 யூனிட்ஸ் அவன் என்ன பண்ணிருக்கான்? வாய தரங்க. when all the 3 units are self occupied na, when all the 3 units are self occupied சொல்றானா எல்லா யூனிட்டையும் self occupied சொல்றானா ஆன்சர் என்னவா இருக்கும்? எல்லா யூனிட்டும் self occupied சொல்றானா ஆன்சர் என்னவா இருக்கும்? 2 units self occupied. அந்த மாதிரி ஒரு ஆன்சரை நீ கன்க்ளூட் பண்றதுக்கு, அந்த மாதிரி ஒரு ஆன்சரை கன்க்ளூட் பண்றதுக்கு நீ என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போடுவ? all the units are, பாத்து all the units are let out. all the units நம்ம ட்ரீட் பண்ணனும், एक्चुअली let out ஆ ட்ரீட் பண்ணனும். have you understood? அது ஏன் பண்றோம் நான் கொஞ்ச நேரத்துல சொல்றேன், இல்ல நீ எனக்கு ஆன்சர் பண்ணுவ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ட்ரீட் பண்ண போறோம்? all the units வாய தரங்க. let out. So இது வந்து house 1, next is actually the house 2, அடுத்து actually உனக்கு house 3. have you understood? So first time என்ன எடுத்து எழுதணும்? actually fair rental value. பாருங்க actually fair rental value இருக்கா பாருங்க क्वेश्चनல இருக்கா? எவ்வளவு வேல்யூ இருக்கு? எல்லாம் கவனிங்க, யாரும் சம் போட வேண்டாம், ஒரு நிமிஷம் கவனிங்க பார்க்கலாம். வேல்யூ மட்டும் பார்த்து சொல்லுங்க. எவ்வளவு வேல்யூ? 2 lakhs 2 lakhs வாய தரங்க 6 lakhs. have you understood? so இது வந்து fair rental value. compared to rental value actually municipal rental value whichever is higher. what is municipal rental value? 3 lakhs 2 lakhs 7 lakhs. என்ன எடுப்பீங்க actually? whichever is higher. எது higher? 3 lakhs 2 lakhs 7 lakhs. have you understood? so next compared to what rental value? actually standard rental value. standard rental value actually whichever is lower. what is standard rental value? 3 lakhs 2,40,000 பாத்துறங்க 7 lakhs. என்ன actually whichever is lower. எது lower actually? 3 lakhs 2 lakhs 7 lakhs. this value we call them as what value actually? expected rental value. இந்த ஹவுஸ் நான் எல்லாமே என்னவா கன்சிடர் பண்ணிருக்கேன்? பாயத்துரா அப்படின்னு அசியூம் தான் பண்ணிருக்கேன். ஆனா ஆக்சுவலா क्वेश्चन இன்ஃபர்மேஷன் படி இதெல்லாம் என்ன ஆக்குபைடு? பாயத்துறாங்க செல்ஃப் ஆக்குபைடுனா ஆனுவல் ரெண்டல் வேல்யூ क्वेश्चनல கொடுத்திருக்க மாட்டான். கரெக்ட்டா? கரெக்ட் தானே? அவனே செல்ஃப் ஆக்குபைடு சொல்லிட்டு அவனே ரெண்ட் வாங்கணும் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான்ல. சோ செல்ஃப் ஆக்குபைடா இருக்கும்போது ரெண்டல் வேல்யூ அங்க இருக்காது. எஸ்ஸா நோவா? அப்ப அதை சர்ச் பண்ணாதீங்க. நம்ம தான் அசம்ப்ஷனுக்கு என்னவா சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் லெட் அவுட்டா சேஞ்ச் பண்றேன். அப்ப என்ன வேல்யூ இருக்கு ஆக்சுவலா? இங்க 3 lakhs, இங்க என்ன வேல்யூ ஆக்சுவலா? 2 lakhs, next இங்க என்ன வேல்யூ ஆக்சுவலா? 7 lakhs. have you understood? this value we call them as what rental value actually whichever higher எடுக்கணும். நான் இங்க வேல்யூ கிடையாதுனால இந்த வேல்யூ என்னன்னு சொல்லுவோம் ஆக்சுவலா gross annual value. gross annual value என்ன claim பண்ணனும் ஆக்சுவலா? municipal taxes. வாட் என்ன claim பண்ணனும் ஆக்சுவலா? municipal taxes. what are municipal taxes? 15% of the municipal value. கால்குலேட் பண்ண 3 lakh 15% னா இங்க எல்லா ப்ராப்பர்ட்டி என்னவா ட்ரீட் பண்றேன்? all the properties I am going to treat it as a let out. கால்குலேட் பண்ணுங்க. municipal taxes 15% 15% கால்குலேட் பண்ணுங்க. 3 lakhs 40 45,000 2 lakh ல கால்குலேட் பண்ணுங்க. கரெக்ட்டா? எவ்வளவு வேல்யூ? 30 30,000. நெக்ஸ்ட் 7 lakh ல கால்குலேட் பண்ணுங்க. எவ்வளவு வருது ஆக்சுவலா? 1,05,000. சோ முனிசிபல் டாக்ஸ் ஃபுல்லா கிளைம் பண்ண போறீங்க. கிளைம் பண்ணி பேலன்ஸ் வேல்யூ பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? கிராஸ் ஆனுவல் வேல்யூ. கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். சாரி, நெட் ஆனுவல் வேல்யூ. நெட் ஆனுவல் வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். எவ்வளவு வேல்யூ வருது ஆக்சுவலா? 3 lakh minus 45,000 is equal to 2,55,000 1,70,000 7 lakh minus 1,05,000 is equal to 5,95,000. So this value we call them as net annual value. So now we got net annual value is என்ன வேல்யூ ஆக்சுவலா? இங்க 2,55,000 1,70,000 next 5,95,000. this is called as house 1 ல என்னது ஆக்சுவலா? let out என்ன ட்ரீட் பண்ண ஆக்சுவலா? the house 1. next let out house 2. next actually let out house 3. have you understood?
சோ நெட் அண்ட் வேல்யூ கிடைச்சிருச்சா? அத நம்ம என்ன மைனஸ் பண்ணணும்? பாயத்துறங்க ஆக்சுவலா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். அதான் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் என்னது ஆக்சுவலா 24 சப்செக்ஷன் A ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். How much percent? 30%. 2,55,000 is எல்லாம் டக்கு டக்குன்னு கால்குலேட் பண்ண பார்க்கலாம். 76,500 51,000 1,78,500. Next 24 subsection B is actually what? Interest on capital borrowed. I treated all the property as what property? புரியல. இங்க நான் எல்லா ப்ராப்பர்ட்டி என்னவா ட்ரீட் பண்றேன் ஆக்சுவலா? லெட் அவுட். அப்ப லெட் அவுட்டா ட்ரீட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் borrowed வாட் அலௌட் தான்? பாயத்தோட இந்த டேட் இயர் அது இதுன்னு பார்க்கல. இதெல்லாம் பாப்பீங்க ஆக்சுவலா செல்ஃப் ஆக்குபைட்ல பார்க்கணும். எஸ் ஆ நோவா? சோ எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். புரியல. 40யா? ஓகே 1 lakh. புரியல. 2,10,000. So whole interest on capital borrowed allowed தான். So claim பண்ண போறீங்க. claim பண்ணுங்க பார்க்கலாம். எவ்வளவு பேலன்ஸ் வருது பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் income from house property. எவ்வளவு வேல்யூ ஆக்சுவலா? 2,55,000 minus 76,500 minus 40,000 is equal to 1,38,500. Next எல்லாம் கால்குலேட் வச்சிருக்கியா? டக்கு டக்குன்னு போட்டு பார்க்கலாம். 1,07,000 minus 51,000 minus 1 lakh is equal to புரியல. 90யா? 19,000. ஓகே நெக்ஸ்ட் 2,06,500. So why did you did this calculation? எதனால இந்த கால்குலேஷன் நீங்க போட்டீங்க? ஓகே நம்ம இங்க ஆல் த ப்ராப்பர்ட்டியை ஏன் லெட் அவுட்டா போட்டோம்னா நமக்கு டவுட். கரெக்டா? ஏன்னா உங்க ஆன்சர் உங்களுக்கு என்னன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். கரெக்டானா? பிஃபோர் ஸ்டார்டிங் தி क्वेश्चन itself I told you the answer. 3 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம செல்ஃப் ஆக்குபைட் சொன்னா உங்க ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? 2 properties are other property are அதான் ஆன்சர் which we already know it. எஸ் ஆ நோவா? ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா எல்லா ப்ராப்பர்ட்டியும் லெட் அவுட்டா ட்ரீட் பண்ணிக்கணும். all the property we need to treat them as actually what? let out. ஏன் அப்படின்னா நான் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணுவேன். இப்ப how many houses are there? பாயத்துறங்க. அதாவது 3 cases மாதிரி போடுறேன். ஓகே பாசிபிலிட்டி மாதிரி போடுறேன். பாசிபிலிட்டிஸ் மாதிரி. கேஸ் 1ல நான் என்ன பாசிபிலிட்டி போடுறேன்னா let's say for example house 1 இப்போ நமக்கு எத்தனை ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் பண்ணனும், எத்தனை ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைட் பண்ணனும்? 2 ப்ராப்பர்ட்டிய ஓகே இப்ப ஹவுஸ் 1 நான் லெட் அவுட்டா கன்சிடர் பண்றேன். ஹவுஸ் 1 நான் லெட் அவுட்டா கன்சிடர் பண்றேனா ஹவுஸ் 1 லெட் அவுட்டா கன்சிடர் பண்றேன். வாட் இஸ் மை இன்கம்? 1,38,500. இந்த மாதிரி அழகா பிக் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு அதை போட்டு வச்சேன். Have you understood? இல்லனா எவ்ரி டைம் நீ கால்குலேஷன் பண்ணணும். உங்க புக்ல எப்படி போட்டிருப்பாங்க நான் சொல்றேன், நான் எப்படி உங்களுக்கு மாத்தி சொல்லி தரேன்றது அப்புறம் சொல்றேன். எல்லாம் ஒண்ணுதான், ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஆனா புக்ல கொஞ்சம் டைம் லென்த்தியா போட்டிருப்பாங்க, நம்ம கட் ஷார்ட் பண்ணி போறோம். ஓகே சோ ஹவுஸ் 1ல நமக்கு எவ்வளவு இன்கம்னா 1,30,500. இப்ப ஹவுஸ் 2யும் 3யும் நான் என்னவா சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு பாசிபிலிட்டியா போட்டு பாக்குறேன். ஓகே எதுக்கு சேர்ந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னா எந்த கேஸ்ல இன்கம் கம்மியா வருதோ அதை நீ இன்கமா காமிச்சா போதும். ஏன்னா கவர்மெண்ட் இந்த ஆப்ஷனை அசஸ்சி கிட்ட கொடுத்திருக்காங்க. ஒரு அசஸ்சி நம்ம எப்படி திங்க் பண்ணுவோம்? இன்கம் டாக்ஸ் அதிகமா பே பண்ணணும் திங்க் பண்ணுவோம், கம்மியா பே பண்ணணும் திங்க் பண்ணுவோம். whether you want to pay tax more or less. அப்ப to pay tax less income லெஸ்ஸரா இருக்கணுமா இல்ல மோரா இருக்கணுமா? பாயத்தோட அப்ப அந்த லெஸ்ஸான ஆப்ஷன் நீ சூஸ் பண்ணிக்கலாம்ன்றத கவர்மெண்ட் கொடுக்கல, அந்த ஆப்ஷனை உனக்கு கொடுத்திருக்காங்க, நீ சூஸ் பண்ணிக்கலாம்ன்றாங்க. அதனால அந்த கேஸ் ஸ்டடி உனக்கு ஃபேவரபிளா இருக்க மாதிரி நீ சூஸ் பண்ணிக்கலாம். Have you understood? அப்ப எந்த ப்ராப்பர்ட்டில இன்கம் கம்மியா வருதோ அதை சூஸ் பண்ணிக்கோன்றாங்க. Have you understood? அதை சூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணி சம் போடணும். இந்த கேஸ் ஸ்டடி தான் உன் மெயின் ஆன்சர். இங்க நீ போட்டிருக்கிறது கம்ப்ளீட்லி இட்ஸ் a working note. Have you understood? புரியுதா? என்ன பண்ற பார்த்தே உனக்கு அப்பவே ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் தெரிய ஆரம்பிக்கும். உன் புக்ல எப்படி பண்ணிருக்காங்க, நீ எப்படி போடக்கூடாதுன்னு நான் சொல்லி தரேன். ஓகே இப்போ ஹவுஸ் 1 லெட் அவுட் பண்ணிட்டேன்.
ஹவுஸ் 2வும் 3யும் செல்ஃப் ஆக்குபைட். செல்ஃப் ஆக்குபைட்னா ஜிஏவி என்னவா இருக்கும்? செல்ஃப் ஆக்குபைட்னா ஜிஏவி என்னவா இருக்கும்? என்ஏவி என்னவா இருக்கும்? ஓகே, ஸ்டாண்டர்ட் என்னவா இருக்கும்? வெரி குட். நில்லா எது மட்டும் கிளைம் பண்ணிக்கலாம்? திருப்பி சொல்லு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரோட் மட்டும் கிளைம் பண்ணிக்கலாமா? எஸ் ஆர் நோவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிளைம் பண்றதுக்கு செல்ஃப் ஆக்குபைடா இருந்தா லோன் டேக்கன் பிஃபோர் ஆஃப்டர் பாப்போம். பிஃபோரா இருந்தா ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆர் 30,000. ஆஃப்டரா இருந்தா அதுக்குமே ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆர் 30,000. ஒரே ஒரு கேஸ் மட்டும் ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆர் 2 lakhs. எப்போ? when the loan taken after 1/4/1999, construction or acquisition, lender certificate, and then actually construction completed within. அப்படி இருந்தா மட்டும் எவ்வளவு போடலாம்? கரெக்டா? கரெக்டா இல்ல? எஸ் ஆர் நோவா? இப்ப அதான் பண்ண போறேன். அது எப்படி பண்றேன்னா ஹவுஸ் 2க்கு 3க்கு செக் பண்ண போறேன். when did they taken loan? லாஸ்ட் லைன்ல கொடுத்துறேன், படிங்க பார்க்கலாம். ஹவுஸ் 2க்கு படிங்க பார்க்கலாம். டேட் ஃபுல்லா கிளியரா படிங்க. அப்பனா இது என்ன வருது ஆக்சுவலா? இது பிஃபோர் ஆஃப்டரா? அப்ப பிஃபோர் இங்க பிராக்கெட் எழுதிக்கோங்க. ஓகே, பிஃபோர். நெக்ஸ்ட் 2000. அப்ப லோன் டேக்கன் பிஃபோரா இல்ல ஆஃப்டரா? வாய தரங்க. ஒரு பிஃபோர் ஒரு ஆஃப்டர்னு வந்துச்சுன்னா, ஆஃப்டர்னு வந்தாலே you can keep a limit of the limit of rupees 2 lakhs வரைக்கும் நீங்க போய்க்கலாம். அதாவது ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆர் 2 lakhs சொல்ற இந்த ஸ்டாட்யூட்டரி லிமிட் வரைக்கும் நீங்க போய்க்கலாம். have you understood? எப்போனா ஒரு லிமிட் ஆஃப்டரோ இல்ல both the limit ஆஃப்டரோ வந்தா நீங்க 2 lakhs வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். புரியுதா? கண்டிஷன் செக் பண்ண மாட்டோமா சார்? செக் பண்ண மாட்டோமான்னு கேட்டா கொஸ்டின் பேப்பர்ல நமக்கு அந்த மாதிரி அவ்வளவு டேட்டாஸ் இருக்காது. அதான் நேத்து நான் லாஸ்ட் கிளாஸ் இருக்கும்போது சொன்னேன், நம்ம நார்மலா நம்மளே என்ன பண்ணிப்போம் ஆக்சுவலா அசம்ஷன் பேசிஸ்ல ஆஃப்டர் டேட் இருந்தாலே, கன்ஸ்ட்ரக்ஷன் அக்விசிஷன் வேர்ட் இருந்தாலே நம்மளே என்னன்னு புரிஞ்சு போனா அது 2 lakhs எடுத்துப்போம். ஆனா ஆஃப்டர் டேட் கொடுத்து ரிப்பேரோ ரெனோவலோ ரெனோவேஷனுக்காக பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் எவ்வளவு போட்டுப்போம் சொன்ன வாயத்தர 30,000 போட்டுப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் ஒன்னும் இல்ல. கதை எப்பயும் கேட்கற மாதிரி கதை கேட்டுட்டு இருக்கு. ஆக்சுவலா நான் ரிவிஷன் கிளாஸ் பண்றேன்னா கிளாஸ் இருக்கா எனக்கே டவுட்டா இருக்கு. எஸ்ஸா நோவாப்பா? ரிவிஷன் என்ன பண்ணணும்? பறக்கணும். கரெக்டா? எஸ்ஸா நோவாப்பா? ரிவிஷன்ல பறப்போம் நம்ம. நெக்ஸ்ட் போயிட்டு இருக்கோம். எஸ்ஸா இங்க ரிவிஷன் பண்ணல. நானு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நேற்று எனக்கு எடுக்கும் போது தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஹாஃப் அன் மைண்ட் நான் ஃப்ரேம் பண்ணிட்டேன். இல்ல நம்ம சிட்டி மாதிரிலாம் போக கூடாது, இங்க ஆக்சுவலா வெடிகட்டின அந்த ஆமை மாதிரி நம்ம போனோம் ஆக்சுவலா அப்படின்னு நான் நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் என்ன பண்ணுவோம் நீங்க இடம் ஸ்பீடா பண்ணிக்கும். அதான் சொன்னேன், டேக்கிங் 5 chapters 10 chapters not my objective. My idea is when I'm going to take one chapter that I want you all to be very strong in that chapter, particular chapter. எவ்வளவு சாப்டர் எடுக்கிறேன் அதான் நான் இங்க மரத்தாலாம் நடத்தல ஆக்சுவலா ஓடுறதுக்கலாம். கரெக்டா? ஸோ தட்ஸ் நாட் மை அஜெண்டா ஆல்சோ. சொல்ல புரிஞ்சா? ஸோ அந்த ஒண்ணு கத்துக்கணும் உருப்படியா கத்துன்னு போங்க நான் சொல்றேன். கரெக்டா? என் டாக்ஸ் நான் பாஸ் பண்ண ஒரு ஐடியாவே கொடுத்துறேன். நீ பார்க்க வேண்டிய சாப்டர் ஃபர்ஸ்ட் பிரைமரி இதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டேன். பேசிக் ஐடியாவே கொடுத்துறேன். இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்ல முடியாது. அதனால ஒழுங்கா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, லோன் டேக்கன் பிஃபோராலாம் இருந்ததுன்னா எவ்வளவு எடுத்தா போதும் லிமிட்? ஆஃப்டரா இருந்ததுன்னா 30,000 எடுத்துக்கலாம் நம்ம. எப்பன்னா ஆஃப்டர் டேட்டா இருந்து அது ரிப்பேர்ஸோ ரெனோவல்ஸோ ரெனோவேஷன் கொடுத்தா நம்ம 30,000 எடுத்துக்கலாம். அப்படி இல்லனாலே என்ன நம்ம அசியூம் பண்ணிக்க சொல்றாங்க. ஆக்சுவலா ஆஃப்டர் டேட்னாலே 2 lakhs அசியூம் பண்ணிக்கோன்றாங்க. புரியுதா? அதுக்கு ஆக்சுவலா நீங்க ரூல்ல சாட்டிஸ்ஃபை ஆகல கேட்றாதீங்க. ஏன்னா அசம்ஷன் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா வேற வழி இல்ல. ஏன்னா கொஸ்டின் டேட்டாஸ் இருக்காதுன்றாங்க. Have you understood? அதுவும் நான் ஏன் அசம்ஷன் பண்ணிக்கிறேன், புக் மெட்டீரியல் அசியூம் பண்ணிக்கிறாங்க. So that is also I am making you to assume it. Have you understood? Actual rule based நம்ம இன்கம் டாக்ஸ் சம் போடுவோம். ஆனா சில இடத்துல வேற வழி இல்ல, அவரோட டேட்டாஸ் கொடுக்காதப்போ நம்மளும் அசம்ஷன் எடுத்து போட ஆரம்பிக்கிறோம். Have you understood? Clear and not clear? இப்ப குயிக்கா ஒரே ஒரு டைம் ஆன்சர் பண்ணுங்க. ஒரு பிஃபோர் இருக்கு, ஒரு ஆஃப்டர் இருக்கு. அப்ப லிமிட் நம்ம இதை ஃபாலோ பண்ணா போதும். பிஃபோர் லிமிட்டா ஆஃப்டர் லிமிட்டா? ஆஃப்டர். ரெண்டுமே ஆஃப்டர் இருக்கு. அப்ப லிமிட் அதே ரெண்டுமே பிஃபோரா இருந்தா புரியுதா? வெரி குட். இப்ப இதெல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்ப நமக்கு இங்க ஒரு பிஃபோர் ஒரு ஆஃப்டர் இருக்கா? எஸ்ஸா நோவா? அப்ப லிமிட் என்ன? வாயத்துற. அப்போ 2 lakhsன்றது கேஸ் நம்பர் 1க்கு 2 lakhs தான் உங்க ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட். சாரி, ஸ்டாட்யூட்டரி லிமிட். ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? ஹவுஸ் 2க்கு ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் என்ன?
மூளை இருக்கா இல்லையான்னு டவுட்டா இருக்கு. ஹவுஸ் 2க்கு எவ்வளவு ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு தெரியுதா? ஹவுஸ் 3க்கு எவ்வளவு ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? அது ரெண்டையும் மர்ஜ் பண்ணிக்கோங்க. ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? அப்ப இங்க 1 lakh பிளஸ் என்னது எவ்வளவு ஆச்சு? அதை எடுத்து இங்க எழுதிக்கோ. அதுதான் உன் ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? உன் ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் 3,10,000 or 2 lakhs. Which one will be taken actually? Whichever is lower. பாத்தா whichever is lower. எது லோயர்? வாயத்துற. அப்ப 2 lakhs னு கிளைம் பண்ணிக்கலாம். அப்போ 1,38,500. 2 lakh is a loss because interest. அப்ப மைனஸ் பண்றீங்க. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? வாயத்துற 61,000. இந்த 61,500 லாஸ் இன்கமா? வாயத்துற. அப்ப லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? புரியுதா? சரி, நான் ஒரு கேஸ் மாத்தி நான் ஒரு கேஸ் உங்களுக்கு கேட்க, நீ ஆன்சர் பண்றியா? இப்போ ஒரு பாசிபிலிட்டி போட்டுட்டேன். ஹவுஸ் 1 என்னவா சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ கேஸ் நம்பர் 2னு சொல்லிட்டு செகண்ட் பாசிபிலிட்டி நீ சொல்ல போற. ஹவுஸ் 1 லெட்டர்டா மாத்திட்டேன்ல. அப்போ ஹவுஸ் 2 நான் லெட் அவுட்டா சேஞ்ச் பண்ணிக்கிட்டா? கரெக்டா? அப்ப லெட் அவுட்டா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா ஹவுஸ் 2க்கு லெட் அவுட்டா சேஞ்ச் பண்ண எவ்வளவு இன்கம் இருக்கு? அத அழகா இப்படி பிக் பண்ணி எழுதுறதுக்காக தான் இனிஷியலாவே எல்லா ஹவுஸையும் லெட் அவுட்டா போட்டுக்கோன்னு சொல்றேன். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? உங்க புக்ல எப்படி பண்ணிருப்பான்னு கொஞ்சம் டிஃபைன் பண்றேன். சோ 19,000 rupees அழகா பிக் பண்ணி எடுத்து எழுதிக்கோ. இப்ப ஹவுஸ் 1 இருக்கு, ஹவுஸ் 3 இருக்கு. கரெக்டா? போத்த நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போறோம்? செல்ஃப் ஆக்குபைடு சேஞ்ச் பண்ண போறோம். கரெக்டா? செல்ஃப் ஆக்குபைடா இருந்தா ஹவுஸ் 1க்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? ஹவுஸ் 3க்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? அப்ப 2,10,000 plus 40,000 is equal to, புரியல? அதுதான் கேஸ் நம்பர் 2க்கு 2,50,000 is an actual interest. கரெக்டா? Now we need to check whether before after னு பார்க்கணும். கரெக்டா? லோன் டேக்கன் நீங்க பிஃபோர் ஆஃப்டர்? ஹவுஸ் 1க்கு ஹவுஸ் 1க்கு பிஃபோர், ஹவுஸ் 3க்கு ஒரு பிஃபோர் ஒரு ஆஃப்டர் இருந்தா வாயத்தர. அப்ப லிமிட் கேன் பி ஃபிக்ஸ்ட். how much actually 2 lakhs. it's only assumption. ஓகே, நான் கேள்வி கேட்கலாம் சார், ரூல் செக் பண்ணலையே நீங்க. இங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஆஃப்டர் டேட்டா இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அக்விசிஷன் கொடுத்தா 2 lakh எடுத்துக்கலாம், ரிப்பேர் ரெனோவேஷன் கொடுத்தா 40,000 எடுத்துக்கலாம்ன்றாங்க. எதுவுமே கொடுக்கலன்னா ஆஃப்டர் டேட்டா வந்து 2 lakh எடுத்துக்கலாம். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? புரியுதா? ஓகே, இப்போ இல்ல லிமிட் ஆக்சுவலா whichever is lower எது எடுப்பீங்க ஆக்சுவலா? வாயத்துற. அப்போ 19,000 minus 2 lakh is equal to 19,000 minus 2 lakh is equal to, புரியல? 1,81,000. This is actually what? Again loss from house property. இது கேஸ் நம்பர் 2. ரெண்டு பாசிபிலிட்டி போட்டனா இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு. என்ன பாசிபிலிட்டி இருக்கு? கேஸ் 3ல ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஹவுஸ் 1 லெட் அவுட்டா மாத்திட்டேன், ஹவுஸ் 2 லெட் அவுட்டா மாத்திட்டேன். நெக்ஸ்ட் என்ன மாத்தலாம்? ஹவுஸ் 3. ஹவுஸ் 3 லெட் அவுட்டா மாத்த போறேன்னா எவ்வளவு இன்கம் வரும்? 2,06,500. அப்பனா அழகா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுக்காக முதல்ல எல்லாத்தையும் லெட் அவுட் போட்டுக்கோங்க. Have you understood? அப்ப 2,06,500. இப்போ நெக்ஸ்ட் ஹவுஸ் 1 and ஹவுஸ் 2 நான் என்ன ஆக்குபேஷனா போட போறேன்? செல்ஃப் ஆக்குபேஷனா. ஹவுஸ் 1க்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? 40,000 rupees இருக்கு. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கு? 40,000. ஹவுஸ் 2க்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? பாயத்துற. அப்ப கேஸ் நம்பர் 3ல what is the actual interest? ஹவுஸ் 1 ஹவுஸ் 2 ஓட ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் 1,40,000. எஸ் ஆர் நோவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஹவுஸ் 1 லோன் டேக்கன் பிஃபோர் ஆஃப்டரா? பாயத்துற. அடுத்தது இங்க எவ்வளவு என்னது? பிஃபோர். ரெண்டுமே பிஃபோரா இருந்ததுன்னா புரியல? 30,000. So actual interest or 1,40,000 or 30,000 whichever is. ஏன் 30,000 மாறிடுச்சு? ரெண்டுமே பிஃபோர். அப்ப எவ்வளவு வேல்யூ போடுங்க ஆக்சுவலா? 30,000. வாயத்துற. ஓகே, அப்ப 2,06,500 minus 30,000 is equal to, புரியல? 1,76,500 is actually income இல்ல loss?
பாயத்துற இன்கம், அதுதான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? கிளியரா நாட் கிளியரா? இப்போ வெதர் யூ வாண்டட் டு பே டாக்ஸ் மோரா லெஸ்ஸா? டாக்ஸ் லெஸ்ஸரா பே பண்ணுமா, டாக்ஸ் பே பண்ணாம தான் பெட்டரா? பே பண்ணாம தான் பெட்டர். இது இன்கமா வருது, இது ரெண்டு என்னவா வருது? இப்போ லாஸ்ல மோரா ப்ரொவைட் பண்ணா பெட்டரா லெஸ்ஸரா ப்ரொவைட் பண்ணா பெட்டரா? இன்கம் டாக்ஸ் பாயிண்ட் ஆஃப் நமக்கு லாஸ் நீ அதிகமா போட்டா பெட்டரா உங்களுக்கு கம்மியா போட்டா பெட்டரா? மோர். அப்ப 61,500 பெட்டரா 1,81,000 பெட்டரா? புரியல? அப்ப which case is better? Case number 2 is better option. அதுபடி என்னது? house 2 is let out and house 1 and 3 are என்ன ஆக்சுவலா self occupied. இப்படின்னு எழுதுற வேர்டுக்கு தான் மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த கேஸ் ஸ்டடி தான் மெயினா நீ எக்ஸாம்ல நீ போடணும். அது எல்லாமே ஒர்க்கிங் நோட். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? சோ இந்த கேஸ் ஸ்டடிக்கு தான் மார்க் உண்டு. உங்க புக்ல எப்படி போட்டிருப்பாங்கன்னா ஹவுஸ் 1 லெட் அவுட்னு போட்டுருவாங்க. இதே மாதிரி காலம் ஃபுல்லா போட்டு ஹவுஸ் 1 லெட் அவுட்னு போட்டிருப்பாங்க. கிளியரா? ஹவுஸ் 2 3 செல்ஃப் ஆக்குபைட் சொல்லிட்டு ஹோல் காலமுக்கும் சம் போட்டிருப்பாங்க. புரியுதா? ஹோல் காலம் போட்டு கேஸ் நம்பர் 1ன்னு போடுவான். கேஸ் நம்பர் 2ன்னு சொல்லிட்டு ஹவுஸ் 2 லெட் அவுட்னு போட்டுட்டு 1யும் 3யும் செல்ஃப் ஆக்குபைட்னு ஃபுல் ப்ராப்ளமும் போட்டிருப்பாங்க. புரியுதா? அதே மாதிரி தேர்ட் கேசஸ்க்கு ஹவுஸ் 1 and 2 செல்ஃப் ஆக்குபைட் 3 லெட் அவுட்னு ஹோல் சம்மையும் போட்டிருப்பாங்க. புக் எழுதும் டைம் இருக்கா அவன் பண்ணிருப்பான். நம்ம அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்றேன். ஓகே, இதை நாமளா ஆல்ரெடி படிச்சா சொல்லிருப்பேன் நானு. ஆனா நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி பண்ணா ஈஸியா இருக்கும். சொல்ல புரிஞ்சுச்சா? இப்ப நான் சொல்றது சிஏ எல்லாம் இந்த மாதிரி தான் ஈஸியா போட்டுருவோம். நம்ம சிஎம்ஏ நம்ம என்ன பண்ண காலம் மாதிரி மேக் பண்ணி கொடுத்துருப்போம். சொல்ல புரிஞ்சுச்சா? நம்ம மாதிரி பண்ண வேண்டாம் நான் சொல்றேன். டைம் வேஸ்ட், அதாவது பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் லெட் அவுட் போட்டுட்டு இந்த மாதிரி கேஸ் ஸ்டடி பண்ணி ஃபைனல் ஆன்சர் நமக்கும் புக் ஆன்சர் கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? புரியுதா? பிஃபோர் எல்லாமே பிஃபோர் இருந்தா எவ்வளவு லிமிட்? எல்லாமே ஆஃப்டர் தான் லிமிட். ஒரு பிஃபோர் ஆஃப்டர் தான் லிமிட். அவ்வளவுதான். ஆஃப்டர் வந்து ரிப்பேர் ரெனோவேட் ரெனோவேஷனா இருந்தா மட்டும் 30,000 லிமிட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? கிளியரா நாட் கிளியரா? Okay, how many of them understood up to this house property chapter? Raise your hands. Okay, clear இருக்கீங்களா? யாராவது டவுட் இருக்கா? Okay, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி தர போறேன். I told you there is a term called as unrealized rent. ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். What is unrealized rent? Tenant occupied the house, couldn't pay the rent. அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? Annual rental value, correct. Annual rental value minus unrealized. எப்ப unrealized rent செக் பண்ணுவீங்க? When you are writing the annual rental value. எப்ப vacancies செக் பண்ணணும்? Comparing the expected rent with the annual. Very good. ஒரே ஒரு டேர்ம் மட்டும் சொல்லி தர போறேன். ரெண்ட் வராதுன்னு ஒரு 2 வருஷம் முன்னாடி இல்ல, ரெண்ட் வந்து லேட்டர் ஆன் தரேன்னு சொல்லிட்டு unrealized rent ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து அந்த டெனன்ட் சொல்றான், சார் இப்ப என்ன பைசா வந்துருச்சு, நான் இப்ப குடுக்கறேன்னு குடுக்கறான். அப்பனா அன்ரியலைஸ் ரெண்ட்னு ஒண்ணு வராத ஒரு ரெண்ட், வராம இருந்த ஒரு ரெண்ட இப்ப நான் என்ன பண்றேன், ரிகவர் பண்றேன். இப்போ அப்ப அன்ரியலைஸ் ரெண்ட், அதுக்கு பேரு ரிகவர்ட். சொல்லுங்க, அன்ரியலைஸ் ரெண்ட் ரிகவர்ட். சொல்லுங்க பார்க்கலாம், அது பேரு என்னது? ரிப்பீட் பண்ண பார்க்கலாம். அதுக்கு பேரு அன்ரியலைஸ் ரெண்ட் ரிகவர்ட். அந்த மாதிரி வாங்குறது பேரு அன்ரியலைஸ் ரெண்ட் ரிகவர்ட்னு சொல்லுவோம். ரிகவர்ட்னா அந்த மாதிரி பைசாவை ரிசீவ் பண்றது. அந்த மாதிரி அன்ரியலைஸ் ரெண்ட் ரிகவர்டா இருந்ததுன்னா, அன்ரியலைஸ் ரெண்ட் ரிகவர்டா இருந்தா என்ன பண்ணணும் கேள்வி கேட்பாங்க. புரிஞ்சுச்சா? அன்ரியலைஸ் ரெண்ட்டுக்கும் அன்ரியலைஸ் ரெண்ட் ரிகவர்டுக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். அன்ரியலைஸ் ரெண்ட்னா அன்ரியலைஸ் ரெண்ட்னா ரெண்ட் இன்னும் ரிசீவ் பண்ணல, அதனால என்ன பண்றத மைனஸ் பண்ணிக்கிறோம். அன்ரியலைஸ் ரெண்ட் ரிகவர்ட்னா லேட்டரான அந்த பைசா வந்து என்ன பண்றோம், நமக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க. கரெக்டா? அப்ப அது ரெண்ட் ரிகவர்ட்னா கலெக்ட் பண்றோம் நம்ம. கரெக்டா? அப்ப நமக்கு எக்ஸ்பென்சஸா இன்கமா லாஸா இன்கமா? பாயத்துறங்க இன்கம்னால அதை ஆட் பண்ணணும். எங்க ஆட் பண்ணணும்னா, அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் கலெக்டட், அரியர் ரெண்ட் கலெக்டட் ஆர் அன்ரியலைஸ் ரெண்ட் ரிகவர்ட், இந்த மாதிரிலாம் வேர்டு கொடுத்திருந்தாங்கன்னா அது எல்லாமே இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட ஆட் பண்ணணும். எங்க ஆட் பண்ணணும்?
என்னன்னு ஆட் பண்ணணும்னா அன்ரியலைஸ் ரெண்ட் ரிகவர்ட்னு சொல்லி ஆட் பண்ணணும். புரியல என்ன சொல்லு பார்க்கலாம். அன்ரியலைஸ் ரெண்ட் ரிகவர்ட்னு சொன்னா எங்க ஆட் பண்ணுவீங்க? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில ஆட் பண்ணணும். அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது டைரக்டா எடுத்து போடக்கூடாது. ஏன்னா அன்ரியலைஸ் ரெண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எங்க மைனஸ் பண்ணிருந்திருப்போம்? அன்ரியலைஸ் ரெண்ட் நம்ம ஒரு இடத்துல மைனஸ் பண்ணிருந்திருப்போம். எங்க மைனஸ் பண்ணிருந்திருப்போம்? புரியல. ஆனுவல் ரெண்டல் வேல்யூல மைனஸ் பண்ணி போட்டிருப்போம். கரெக்டா? அதே அந்த பைசா அந்த டைம் இருக்கு. அந்த டைம் பைசா வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது எதுல இன்க்ளூட் ஆயிருந்திருக்கும்? ஆனுவல் ரெண்டல் இன்க்ளூட் ஆயிருந்திருக்கும். அடுத்து எதுல இன்க்ளூட் ஆயிருக்கும்? ஜிஏவில இன்க்ளூட் ஆயிருந்திருக்கும். கரெக்டா? ஜிஏவில இன்க்ளூட் ஆயிருந்தது எங்க இன்க்ளூட் ஆயிருக்கும்? என்ஏவில இன்க்ளூட் ஆயிருந்திருக்கும். எஸ் ஆர் நோவா? என்ஏவில இன்க்ளூட் ஆயிருந்தா 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிளைம் பண்ணிருப்போமா? எஸ் ஆர் நோவா? அப்ப ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் அந்த டைம் பைசா வராதனால ஆனுவல் ரெண்ட்ல இருந்து நான் மைனஸ் பண்ணிட்டேனா அந்த வேல்யூ நான் இப்ப ரிசீவ் பண்ணி அதை எடுத்து போய் எங்க ஆட் பண்ணணும்? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில ஆட் பண்ணணும். எஸ் ஆர் நோவா? அப்ப இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில நான் அந்த மணியை ஆட் பண்றேன்னா டைரக்டா ஆட் பண்ணக்கூடாது. அந்த பைசா 1 lakh ரிகவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு? 1 lakh ரிகவர் ஆகுதுன்னா 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லி 30,000 rupees கிளைம் பண்ணிட்டு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? பாயத்துறாங்க 70,000 எடுத்து போய் ஆட் பண்ணணும். புரிஞ்சுச்சா? ஏன்னா அது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மைனஸ் பண்ணிட்டு ஆட் பண்றோம். புரிஞ்சுச்சா? புரியல பாதி பேருக்கு. ஒரே டைம் சொல்லுங்க. அன்ரியலைஸ் ரெண்ட் ரிகவர்ட் ஃபர்ஸ்ட் எங்க ஆட் பண்ணிக்கணும்? அன்ரியலைஸ் ரெண்ட் ரிகவர்ட் அது எங்க ஆட் பண்ணுவீங்க? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. டைரக்டா பண்ணக்கூடாது. எவ்வளவு பர்சன்ட் மைனஸ் பண்ணிடணும்? அந்த 30% என்னது? ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க 70% இருந்து ஆட் பண்ணணும். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஒரே டைம் கேள்வி கேட்கலாமா? அன்ரியலைஸ் ரெண்ட்னு மட்டும் இருக்கு, என்ன பண்ணுவீங்க? ஆனுவல் ரெண்டல் வேல்யூ மைனஸ். வெரி குட். அரியர் ரெண்ட் கலெக்டட், அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் கலெக்டட், அன்ரியலைஸ் ரெண்ட் ரிகவர்ட்னு வேர்ட் கொடுக்குறாங்க. எங்க ஆட் பண்ணுவீங்க? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில ஆட் அன்ரியலைஸ் ரெண்ட் ரிகவர்ட். அப்படி ஆட் பண்ணும்போது எவ்வளவு வேல்யூ ஆட் பண்ணணும்? ஆஃப்டர் டிடக்டிங் 30% ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். புரிஞ்சுச்சா? கிளியரா நாட் கிளியரா? இதே செக்ஷன் நம்பர் 25 என்ன கிளியரா டிஃபைன்லாம் பண்ணிருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் வேண்டாம். ப்ரொவிஷன் நார்மலா படிச்சா போதும். கிளியரா இருக்கீங்களா? ஒரே டைம் எனக்காக ஆன்சர் பண்றீங்களா? அன்ரியலைஸ் ரெண்ட் கொடுத்துருக்கான், என்ன பண்ணுவீங்க? ஆனுவல் ரெண்டல் வேல்யூ அன்ரியலைஸ் ரெண்ட் ரிகவர்ட் இருக்கு, என்ன பண்ணுவீங்க? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் அன்ரியலைஸ் ரெண்ட் ரிகவர்ட். அப்படி ஆட் பண்ணும்போது எதை மைனஸ் பண்ணிடணும்? 30% ஆஃப் த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். எதுல மைனஸ் பண்ணணும்? அன்ரியலைஸ் ரெண்ட் ரிகவர்ட்ல மைனஸ் பண்ணணும். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? கிளியரா நாட் கிளியரா? கிளியரா தான் இருக்கீங்க? ஓகே. இதை மட்டும் டக்குன்னு காப்பி பண்ணிக்கோங்க பார்க்கலாம் ஃபாஸ்டா உங்க நோட்ல. Completed. Completed.
நெக்ஸ்ட் ஒரு லாஸ்ட் கான்செப்ட். ஓகே, இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட்க்கு அமௌண்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க கரெக்டா? எஸ் ஆர் நோவா? ஆனா கொஸ்டின்ல இன்ட்ரெஸ்ட் ஒரு அமௌண்ட்டை கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க. ஓகே, கொடுக்காம நான் கால்குலேட் பண்ணி போட சொல்லுவாங்க. நார்மல் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் தானே சார்? 1 lakh லோன் அமௌண்ட்னா 1 lakh into 10% இன்ட்ரெஸ்ட், 1 lakh into 10% 10,000 போட்டு போயிடுவோமே சார் நீங்க கேட்பீங்க. எஸ், 100% அதான் நம்ம பண்ண போறோம். ஆனா நம்ம இங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குன்னு சொல்லும் போது இன்ட்ரெஸ்ட்க்கு இங்க நம்ம கால்குலேட் பண்ற ப்ரொசீஜர் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஏன் அது டிஃபரெண்டா இருக்க போறன்ற கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்ப புரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஏன் அந்த மாதிரி போடணும், ஏன் அந்த மாதிரி பண்ண, நம்ம நார்மலா கால்குலேட் பண்ண இன்ட்ரெஸ்ட்க்கும் இதுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ் வரும்ன்றத நான் சொல்லி தர போறேன். இதோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில எல்லா கான்செப்ட்ஸும் கவர் பண்ணிட்டேன். யூ கேன் டூ ஆல் த ப்ராப்ளம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. 45 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும் புக்ல. அது எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க போட்டு பார்க்கணும். எல்லா கொஸ்டின்ஸ் அரவானதுக்கு அப்புறம் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் போட்டு பாருங்க. அப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கன்ஃபார்மா 7 மார்க்ஸ் வந்துடும். இது இல்லாம 1 மார்க்ஸ் நீ நார்மலா இத்தனை நாள் படிச்சதுக்கு 1 மார்க்ஸ் நீ நார்மலாவே எடுத்து என்ன பண்ணலாம், எம்சிக்யூட கொஸ்டின்ஸ் எடுத்து ஃபுல்லா நீ அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதுல ஒரு 15 மார்க்ஸ் வரும், 30 மார்க்ஸ் ரெடி ஆயிடும் ஆக்சுவலா. சோ அது ரெடி ஆயிட்ட அப்படின்னா கஸ்டம்ஸ் ஆக்ட் நெக்ஸ்ட் ரிவிஷன் கிளாஸ் கஸ்டம்ஸ் ஆக்ட் சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுவும் நீ ரெடி ஆயிடுவ. அப்ப 7 + 7 14 மார்க்ஸ் ஆயிடும். 1 மார்க்ஸ் ஒரு 30 மார்க்ஸ் இருக்குன்னா ஈஸியா நீ பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது இல்லாம எக்ஸ்ட்ரா salary கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போயிடுங்க. salary இதே மாதிரி இப்ப எப்படி நான் how I discuss all the points அதே மாதிரி ஃபுல்லா பாருங்க. எல்லா amended provisions தரவு பண்ணிட்டு போங்க. நீ ஒரு சாப்டர் எடுக்கறனா அது எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ஈவன் a single point you should know when you going to write exams. நீ நார்மலா சும்மா நான் 4 பாயிண்ட் பாக்குறேன், நான் இப்ப எனக்கு இந்த சம் நல்லா போட தெரியுது, அடுத்த சம் நல்லா போட தெரியுதுன்னா அது சூப்பர் கிடையாது ஆக்சுவலா. அதை வச்சு எக்ஸாம் நீ சர்வே பண்ண முடியாது. அந்த சாப்டர்ல இருந்து எப்படி கேட்கிறதா ஆன்சர் பண்ற மாதிரி இருந்தா மட்டும்தான், எப்படி பால் போடுறோம் அடிக்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் அங்க மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் உங்களால. சோ எல்லாமே தரவா இருக்கணும், மைண்ட்ல செட் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. புக்ல எந்த சம்மே தப்பா இருக்காது. ஆல் த ஆன்சர்ஸ் ஆர் 99.9% CMA செடிமெண்ட்ல டைரக்ட் டாக்ஸ் எஸ்பெஷலி எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். தப்பாவே இருக்காது. 1 or 2 பாயிண்ட்ஸ் எங்கேயாவது ரேரா தப்பா இருக்கலாம், மற்றபடி எல்லாமே கரெக்டா இருக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு 4-5 years பேக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தா 1000 தப்பு இருக்கும். அது மாதிரி இப்ப எதுவுமே கிடையாது, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். ஏதாவது 1 or 2 பாயிண்ட்ஸ் போட்டிருப்பான், அதுக்கு லாஜிக்கலா அவன் ஒரு ரீசன் சொல்லியிருப்பான், மற்றபடி எல்லாமே சேமா தான் இருக்கும் போது. ஆனா எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த லாஸ்ட் கான்செப்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் borrowed அமௌண்ட் இஸ் நாட் given. சொல்லுங்க பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் borrowed அமௌண்ட் இஸ் நாட் given. அமௌண்ட்டை கொடுக்கலனா எப்படி கால்குலேட் பண்றது? சரி, இது நார்மலா இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். இதுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் போனா இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஆனா நம்ம சில ப்ரொசீஜர்ஸ் எக்ஸ்ட்ராவா இங்க பண்ண போறோம். ஏன் பண்ண போறோம், எதுக்கு பண்ண போறோம்ன்ற ஒரு கான்செப்சுவல் ஐடியா தான் இப்ப நான் தர போறேன். ஓகே, அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் டீச் பண்ண போறேன். ஓகே, there is a person Mr. X அப்படி ஒரு பர்சன் இருக்கான். there is a person Mr. X. அழகா வரையறாங்களா? பேய் மாதிரி இருக்கு நினைக்கிறேன். மிஸ்டர் எக்ஸ்னு ஒரு பர்சன் இருக்காங்க. இந்த எக்ஸ்ன்ற பர்சன் என்ன பண்றான்னா, he bought one land. He bought one land. Actually he bought one land. அந்த land வந்து பாத்தீங்கன்னா he bought for rupees 10 lakhs க்கு he bought that land. Okay, he bought this land for what rupees? வாயத்தோரா எல்லாம் கொட்டாய் விட்டு வாய திறந்துட்டு இருக்க கரெக்டா இல்லையா? பேர் என்ன? ஹரிப்ரியா. ஜாலியா உட்காந்துருக்க கரெக்டா? சோ லேண்ட் வந்து இங்க ருபீஸ் ஆக்சுவலா இங்க 10 lakhs. ஓகே, லேண்ட் வந்து 10 lakhs இருக்கு. இது எந்த இயர்ல அக்வயர் பண்ணிருக்காங்கன்னா 2006ல இது அக்வயர் பண்ணிருக்காங்க. எப்ப லேண்ட் அக்வயர் பண்ணாங்க? இப்ப நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா நான் சொல்ல போற உள்ள போற கால்குலேஷன்லாம் ஜுஜிபி டப்பு டப்பு டப்புன்னு போட்டுடலாம். நான் சொல்ல கான்செப்ட் புரியலன்னா குருட்டு மனப்பாடமா நீ வந்து போட்டுட்டு இருப்ப. ஓகே, நான் சொல்ற போற பாயிண்ட் பக்காவா புரிஞ்சுக்க போறீங்க. ஓகே, அப்ப ஈஸியா ஆயிடும். நான் சொன்ன மாதிரி எல்லா பாயிண்ட்டும் ஹவுஸ் ஆப்ல கவர் ஆயிடும். ஓகே, நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன், ஒரு பாயிண்ட் விடுறேன் ஆக்சுவலா நான். ஓகே, சோ லேண்ட்ல 10 lakh rupees இருக்குன்னா 2006 அப்ப நான் அக்வயர் பண்ணிருக்கேன். எப்ப லேண்ட் அக்வயர் பண்ணா? 2006 அப்ப லேண்ட் அக்வயர் பண்ணா. இவர் என்ன பண்ணா, ஒரு 10 years கழிச்சு he has actually what he did na, he wanted to construct a building in that land. Okay, he wanted to construct a building in that land. அந்த லேண்ட்ல என்ன பண்ண நினைக்கிறாரு, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் திங்க் பண்றாரு. அது எந்த இயர்ல பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா 2020ல வந்து அவர் லேண்ட்ல இந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் திங்க் பண்றாரு. ஏன்னா பிகாஸ் he got retired, he before that he wanted to அந்த ரிட்டையர் பீரியட் வந்து கரெக்டா வந்து வீடெல்லாம் கட்டிடணும் அப்படின்னு திங்க் பண்றாரு. So when he started doing his construction, வாய தோறாங்க 2020ல he wanted to started constructing his building. ஆனா அவர் வந்து financially is not able to construct
பினான்சியலா அவருக்கு வந்து ஏபிள் இல்ல. சோ பினான்சியலா என்ன பண்றாருன்னா இஸ் அப்ரோச்சிங் பேங்கர். he was approaching banker to give loan. ஓகேவா? பேங்கர் அப்ரோச் பண்ணி ஒரு லோன் மாதிரி borrow பண்றாரு to construct building. அது எவ்வளவு borrow பண்றாருன்னா he was borrowed around 30 lakhs அங்க borrowing பண்றாரு. சொல்லுங்க பார்க்கலாம், இந்த பில்டிங் கடை எவ்வளவு borrow பண்றாரு? யார் கிட்ட இருந்து? பேங்கர் கிட்ட இருந்து. இவர் என்ன பண்றாருன்னா 30 lakhs என்ன பண்றாரு? borrow பண்றாரு. எந்த இயர்ல? 2020ல borrow பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்காக borrow பண்றாரு. இவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனை பக்காவா கம்ப்ளீட்டடா அந்த பில்டிங்கை ஃபுல்லா முடிச்சிட்டாரு. ஓகேவா? சோ கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்றாரு? ஃபுல்லா கம்ப்ளீட்டடா என்ன பண்றாரு? ஆக்சுவலா சோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் முடிச்சார். சோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகி என்ன ஆகுதுன்னா ஹவுஸ் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட் ஆகுது. எந்த இயர்னா 2021ல அது கம்ப்ளீட் ஆகுது. சொல்லுங்க பாக்க, எப்ப கம்ப்ளீட் ஆகுது? இல்ல 2022ல கம்ப்ளீட் ஆகுது. சொல்லுங்க பாக்க, 2022. இப்ப நீ ஆன்சர் பண்ண போறீங்க எனக்கு. எப்ப நம்ம லேண்ட வாங்கணும்? when did I started constructing my building? 2020. எவ்வளவு வேல்யூக்கு? ரெடி கேஷ் ஆச்சுன்னா பேங்க்ல போய் லோன் எடுத்தானா? he took a loan from a bank. எவ்வளவு வேல்யூ? 30 lakhs. And then this building started construction பண்ணி பக்கா அந்த பில்டிங் கம்ப்ளீட் ஆகுது. எந்த இயர்ல கம்ப்ளீட் ஆகுது? பாயத்துற 2022. And he started living in that house or he started giving this property for let out, whatever it may be. Self occupation, let out. இதெல்லாம் எப்பதான் நடந்திருக்கும்? 2020ல நடந்திருக்குமா? 2006ல இருந்து நடந்திருக்குமா? இல்ல இந்த செல்ஃப் ஆக்குபேஷன் லெட் அவுட் 2022ல இருந்து நடந்திருக்குமா? லாஜிக், காமன் சென்ஸ். பில்டிங் முடிஞ்சா வீட்டுக்குள்ள போய் இருக்க முடியும். கரெக்டா? அப்ப எப்பதான் அவன் வீட்டுல வாடகை இருக்க ஆரம்பிச்சிருப்பான்? வாடகை கொடுக்கறதோ இல்ல செல்ஃப் ஆக்குபை பண்ண எப்பதான் பண்ண ஆரம்பிச்சிருப்பான்? 2022. வாயத்துறாங்க. என் கேள்வி இப்ப என்னன்னா, வாட் வாஸ் மை கொஸ்டின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நான் லோனா borrow பண்ண இயர் என்னது? 2000. ஓகே, அப்ப லோன 2020ல நான் borrow பண்ணனா, நான் இன்ட்ரெஸ்ட் லோனோட இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் விட்டுருங்க. இஎம்ஐ நான் கட்ட ஆரம்பிக்கிறது இமிடியேட்டா 2020ல இருந்து நான் பே பண்ண ஆரம்பிச்சிருப்பேனா? இல்ல சார், ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ட் ஆகி 2022ல இருந்து நான் பே பண்ண ஆரம்பிப்பேனா? எப்பத்துல இருந்து நான் இஎம்ஐ பே பண்ணணும்? 2020 நான் ஏப்ரல் அப்ப லோன் எடுத்தேன்னா 2020 ஏப்ரல்ல இருந்தே நான் பே பண்ண ஆரம்பிக்கணுமா? இல்ல அந்த 2 years வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பே பண்ண ஆரம்பிப்பேனா? புரியல. நான் இன்னைக்கு போய் லோன் எடுக்கிறேன்னா, இன்னைக்கு டேட் என்ன? பாயத்தோட நெக்ஸ்ட் வந்து 5 இஎம்ஐ போட்டுருவாங்க. எனக்கு மொனோட்டோரியம் கொடுப்பாங்க. மொனோட்டோரியம்னா கொஞ்சம் ஃப்ரீ பீரியட், ஒரு 2-3 months வந்து கட்ட வேணாம்னு கொடுப்பாங்க. 2-3 months கொடுப்பாங்க. மேக்ஸிமம் போனா ஒரு 6 months கொடுப்பாங்க. புரியலையா? மொனோட்டோரியம்னா டைம் கொடுப்பான். நீ லோன் கட்டுறதுக்கு லோன் எடுத்தனா ஒரு 2 months 3 months 6 months வரைக்கும் கொடுப்பான். அதுவும் ரொம்ப எக்ஸெப்ஷனல் கேசஸ் கொடுப்பான். கோவிட் டைம்ல கொடுத்தான். புரியுதா? இப்பதான் தரமாட்டான். அப்ப என்ன கேள்வினா, என் கொஸ்டின் இப்ப நான் கேக்குறேன்னா, 2020ல லோன் borrow பண்ணனா 2020ல இருந்தே நான் லோன் கட்ட ஆரம்பிச்சிருப்பேனா? இல்ல 22ல இருந்தா கட்ட ஆரம்பிச்சிருப்பேனா? இல்ல சார், 2020ல இருந்தா அந்த ப்ராப்பர்ட்டி நான் வாடகை விட்டேன், அப்பதான் எனக்கு இன்கம் வர ஆரம்பிச்சிச்சு, அதுல இருந்தா நான் இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? லோன் வாங்கின டேட்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்ட ஆரம்பிக்கணுமா? லோன் வாங்கின டேட்ல இருந்து நம்ம இஎம்ஐ கட்ட ஆரம்பிச்சிரும். கரெக்டா? எஸ் ஆர் நோ? அப்ப ஆர் யூ ஸ்டார்டட் பேயிங் யுவர் இஎம்ஐ ஃப்ரம் 2020 ஆர் ஃப்ரம் 2022? பாயத்தோரா. இப்ப என்ன பிரச்சனைனா, 2020ல நீ இன்ட்ரெஸ்ட் கட்டிருப்ப. எஸ் ஆர் நோவா? 2021ல நீ இன்ட்ரெஸ்ட் கட்டிருப்ப. எக்ஸாம்பிள் சொல்றேன். கரெக்டா? அப்பனா 20 to 21 நான் இன்ட்ரெஸ்ட் கட்டிருப்பேன். 21 to 22 நான் இன்ட்ரெஸ்ட் கட்டிருப்பேன். எஸ் ஆர் நோவா? இந்த 2 years நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருக்கேன். இஎம்ஐ பே பண்ணிருக்கேன். அதாவது இன்ஸ்டால்மெண்ட் நான் பே பண்ணிருக்கேன். என் கேள்வி என்னன்னா, இந்த 2 yearsக்கு நான் பே பண்ண இன்ட்ரெஸ்ட் நான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்ற ஒரு இன்கம் எனக்கு ஜெனரேட் ஆச்சா? இங்க 2020 to 21 now 21 22லயோ எனக்கு இன்கம் ஜெனரேட் ஆகல. எப்ப நான் அந்த வாடகை விட ஆரம்பிச்சிருப்பேன்? ஏன்? ஹவுஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் itself is completed in the year of. அப்ப நான் வாடகைன்னு ஒன்னு விட ஆரம்பிச்சிருந்தா அது 2022க்கு அப்புறம் விட ஆரம்பிச்சிருப்பேனா? இல்ல 2022க்கு முன்னாடியே விட ஆரம்பிச்சிருப்பேனா? ஆஃப்டர் 2022 இல்ல பிஃபோர் 2022? அப்ப ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு இன்கம் எனக்கு வாங்க ஆரம்பிச்சிருக்கிறது
இல்ல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி உனக்கு கிரியேட் ஆயிருக்கிறது 2022க்கு அப்புறமா 2022க்கு பிஃபோரா ஆஃப்டரா? பாயத்தோர அப்பனா நீ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் டிஸ்க்ளோஸ் பண்ணது இன்கம் டாக்ஸ்ல 2022க்கு அப்புறம் பண்ணிருப்பியா 2022க்கு முன்னாடி பண்ணிருப்பியா? ஆஃப்டர் 2022 தான் பண்ணிருப்ப. காமன் சென்ஸ் கரெக்டா? ப்ராப்பர்ட்டி எல்லாம் நீயே ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லாத வெட்டாத கணக்கு போய் தேடுற மாதிரி ஆகும் கரெக்டா? சோ ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட் ஆனா மட்டும் தான் என்ன பண்ண இன்கம் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும், இல்ல செல்ஃப் வாக்க போய் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும். எஸ்ஸா நோவா? ஆனா நீ இஎம்ஐ பே பண்றது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பே பண்றியா, ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பே பண்றியா, இல்ல பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கம்ப்ளீஷன் பே பண்றியா? ஏன்னா லோன் எடுத்த உடனே நம்ம இஎம்ஐ கட்ட ஆரம்பிச்சிருவோம். அப்போ லோன் எடுத்த உடனே நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்ட ஆரம்பிச்சிருப்போம். அப்ப என் கொஸ்டின் இப்ப இங்க என்னன்னு கேட்டா, நான் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பே பண்ணிருக்கேன், ஆனா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட் ஆகாதனால இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நான் கிளைம் பண்ணிருப்பேனா கிளைம் பண்ணிருக்க மாட்டேனா? கிளைம் பண்ணிருப்பேனா பண்ணிருக்க மாட்டேனா? ஏன் பண்ணிருக்க மாட்டோம்? ஏன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி itself is not completed. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி itself is not completed. எப்பல இருந்து நான் இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணிருந்திருக்க முடியும்? ஆஃப்டர் 2022. ஏன்னா இந்த லோன் எடுத்தது 2020ல எடுத்தனா என் 2040ல தான் இந்த லோன் முடியும்னு சொல்றாங்க. அப்பனா நான் எவ்ரி இயர் இன்ட்ரெஸ்ட் கட்ட தான் போறேன், டவுட்லாம் கிடையாது எனக்கு. என் கேள்வியே இப்ப என்னன்னா 22-21ல நான் பே பண்ண இன்ட்ரெஸ்ட் ஒரு 1 lakh இருக்கு, 21-22ல பே பண்ண இன்ட்ரெஸ்ட் ஒரு 80,000 இருக்குன்னா இந்த 1,80,000 rupees நான் பே பண்ணிருக்கேன். ஆனா இன்கம் டாக்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் நான் கிளைம் பண்ணல. இப்ப கிளைம் பண்ணலாமான்னு கேள்வி கேக்குறாங்க. புரிஞ்சுச்சா? எப்படி யோசிக்கிறான் மத்தியால கவர்மெண்ட் யோசிக்கிறான், நான் திங்க் பண்றான்ல. என்ன திங்க் பண்றான் கவர்மெண்ட்? இவன் இன்ட்ரெஸ்ட் கட்டுறான், ஆனா ப்ராப்பர்ட்டி இன்கமே வரல கரெக்டா? ப்ராப்பர்ட்டி இன்கம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணாமனா கிளைம் பண்ணிருப்பான், பிரச்சனை இல்ல கரெக்டா? அப்ப பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ, அதாவது பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி நான் பே பண்ண இன்ட்ரெஸ்ட் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா நம்ம கிளைமே பண்ணிருக்க மாட்டோம். எஸ்ஸா நோவா? அப்ப இன்கம் டாக்ஸ் சொல்றான் நோ நோ நோ, நீ கிளைம் பண்ணிக்கலாம். எப்படி கிளைம் பண்ணிக்கலாம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளைம் பண்ணிக்கலாம். Have you understood? After the construction completion, you can actually claim this interest. எவ்வளவு வேல்யூ? அந்த 1,80,000 டோட்டலா கிளைம் பண்ணக்கூடாது. அந்த 1,80,000 டிவைடட் பை 5 போடணுமா? டிவைடட் பை 5 என்றது 5 consecutive years, அதாவது 5 successive yearsக்கு அலௌட். ஆக்சுவலா 5 வருஷத்துக்கு நீ கிளைம் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட். அப்ப கவர்மெண்ட் என்ன சொல்றான், நீ என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் நீ பே பண்ணியோ உனக்கு இன்கம் இல்ல, ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட் ஆகல, நீ கிளைம் பண்ணிருக்க மாட்ட. ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நீ என்னெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நீ என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இங்க பே பண்ணியோ அது எல்லாமே கிளைம் பண்ணிக்கோ. ஆனா எப்படி கிளைம் பண்ணணும்னா டிவைடட் பை 5 போட்டு கிளைம் பண்ணுன்றான். டிவைடட் பை 5 என்றது இயர்ஸ். நான் சொல்லல, கவர்மெண்டோட நார்ம்ஸ் படி 5 இயர்ஸா கிளைம் பண்ணுன்றாங்க. அது ஏன் 5 அப்படின்னு கேள்வி கேட்காத. ஏன் 5ன்னு சொல்றான் கவர்மெண்ட்? நீ மொத்த இன்ட்ரெஸ்டையும் ஒரே இயர்ல போட்டனா உன் இன்கம் ரொம்ப கம்மியாயிடும். இன்கம் ரொம்ப கம்மியாச்சுன்னா டாக்ஸ் ரொம்ப கம்மியா கட்டிடுவ. அதனால கவர்மெண்ட் என்ன திங்க் பண்ணிருக்கானா, நோ நோ நோ, அவன் மொத்தமா போடக்கூடாது, அவன் ஒரு 5 வருஷமா எடுத்து என்ன பண்ணுவோம், 5 வருஷமா கிளைம் பண்ணிக்கணும்ன்றாங்க. அப்ப 1,80,000 டிவைட் பை 5 போடும் போது எவ்வளவு வரும்? போடு 1,80,000 டிவைட் பை 5 போடு. எவ்வளவு ஆச்சு? 36,000 rupees. என்ன பண்ணுவோம்? கன்ஸ்ட்ரக்ஷன் எப்ப கம்ப்ளீட் ஆச்சு? 22வா? எஸ்ஸா நோவா? அப்ப 1,36,000 22 to 23 ஒன் டைம் கிளைம் பண்ணுவேன். திருப்பி ஒரு 36,000 23 to 24 ஒன்னு கிளைம் பண்ணுவேன். திருப்பி ஒரு 36,000 24 to 25 கிளைம் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு 5 இயர்ஸ்க்கு நான் கிளைம் பண்ணிப்பேன். அப்ப இஸ் இட் பெனிஃபிட் ஆர் நாட் அ பெனிஃபிட்? பாயத்தோரா என்ன பெனிஃபிட்? நான் இப்ப கான்செப்ட் சொல்லிட்டேன். என்ன பெனிஃபிட்? இவன் இஎம்ஐ எல்லாம் பே பண்றான். எப்ப பே பண்றான்? இவன் இஎம்ஐ பே பண்றது 2020ல இருந்து பே பண்றானா ஆஃப்டர் 22ல இருந்து பே பண்றானா? 22க்கு அப்புறம் நீ பே பண்ற இன்ட்ரெஸ்ட் பிரச்சனை இல்ல, இன்ஸ்டால்மெண்ட் பிரச்சனை இல்ல, நீ எல்லாமே இங்க கிளைம் பண்ணிருக்க முடியும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ப்ரொவிஷன் அலௌடா இருந்தா, ஏன்னா ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட்டட். ஆனா பிஃபோர் த கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி நீ பே பண்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கிளைம் பண்ண முடியுமான்னு கேள்வி கேக்குறாங்க. முடியுமான்னு கேள்வி கேக்குறாங்க. கிளைம் பண்ண முடியுமானா ஆன்சர் இஸ் எஸ். ஆனா அது கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது பண்ண முடியாது. எப்ப பண்ண முடியும்? ஆஃப்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன். அதுவும் ஃபுல்லா கிளைம் பண்ண முடியாது. எப்படியா கிளைம் பண்ண முடியும்? டிவைடட் பை 5 னு சொல்லி எவ்வளவு இயர்ஸா கிளைம் பண்ணிக்கலாம் நம்ம? ஆக்சுவலா அத பாயத்தோர 5 இயர்ஸா கிளைம் பண்ணிக்கலாம். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? எஸ் ஆர் நோ? அப்பா அந்த மாதிரி நம்ம கிளைம் பண்றது பெனிஃபிட்டா நாட் அ பெனிஃபிட்டான்னு கேக்குறேன். பெனிஃபிட் தானே?
இந்த மாதிரி ஒரு ரூல் இல்லைன்னா நீ கிளைமே பண்ணிருக்க முடியாது. ஏன் இந்த மாதிரி ஒரு ரூல் இல்லைன்னா நீ கிளைமே பண்ணிருக்க முடியாது. ஏன் கிளைம் பண்ணிருக்க முடியாது? ஒரே ஒரு பாயிண்ட போட்டு இன்கம் டாக்ஸ் லாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். என்ன பாயிண்ட் லாக் பண்ணிருப்பான்? கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ ப்ராப்பர்ட்டியே இல்ல, நீ இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். எஸ் ஆர் நோவா? எப்பதான் போனால எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ண முடியும்? ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன். எஸ் ஆர் நோவா? அதுவும் அப்ப பே பண்ண இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணிருக்க முடியும். பிஃபோரா பே பண்ண இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணலாமா? இன்கம் டாக்ஸே வாலண்டரா வந்து சொல்றான் எஸ் சார் நீங்க பண்ணிக்கலாம், ஆனா அது டிவைட் பை 5 னு போட்டு 5 years கிளைம் பண்ணிக்கலாம்ன்றான். Have you all understood? வாயத்தோர how many of them are understood? Raise your answer. Clear or not clear? எங்க டவுட் இருக்கா உங்களுக்கு? ஒரே டைம் எனக்கு குயிக்கா எனக்கு ஒரே டைம் எனக்கு நீங்க புரியுற மாதிரி சொல்றீங்களா? சொல்லு பார்க்கலாம். எப்ப இந்த பேங்க்ல இருந்து லோன் எடுத்தாங்க? அப்ப இன்ட்ரெஸ்ட் எப்ப இருந்து பே பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க? ஆனா எப்ப நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது? அப்ப 2020 ல பே பண்ண இன்ட்ரெஸ்ட், 2021 ல பே பண்ண இன்ட்ரெஸ்ட், 2022 ல பே பண்ண இன்ட்ரெஸ்ட் நான் கிளைம் பண்ணலாமா? அப்ப பண்ண முடியுமா? the same timeல பண்ண முடியுமா? or can we claim after the construction? after the construction full claim பண்ணலாமா இல்ல divided by 5 போட்டு claim பண்ணுமா? 5 is a rule. கவர்மெண்ட் சொல்ற ரூல் என்னன்னா 5 years claim பண்ணிக்கோ. 5 years divide பண்ணி 5 consecutive years நீ அத அலோவ் பண்ணிக்கோன்றான். have you understood? அப்ப is it a benefit or not a benefit? வாயத்தோர இந்த மாதிரி கிளைம் பண்ற இன்ட்ரெஸ்ட்க்கு பேரு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். வாயத்தோரங்க இதுக்கு பேர் என்னது? ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடி. அதனால இந்த இன்ட்ரெஸ்ட்க்கு பேரு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். வாயத்தோரங்க இந்த இன்ட்ரெஸ்ட்க்கு பேர் என்னது? இந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ டிவைட் பை 5 போட்டு 5 yearsக்கு கிளைம் பண்ணிக்கிறோம். have you all understood? அதுக்கப்புறம் சார் அந்தந்த இயருக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோமே, அந்த மாதிரிலாம் நம்ம பண்றோம்னா அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு பேரு போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு பேர் என்னது? அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு பேர் என்னது? போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். அப்ப ரெண்டு இருக்கு, என்னது? திருப்பி சொல்லு. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஒரு டெம்பரரியா கொஞ்சம் நாளைக்கு வரும், அதுக்கப்புறம் எல்லாம் ஸ்டாப் ஆயிடும். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்தந்த இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் அந்தந்த இயர்ல கிளைம் பண்ணிக்கணும். அது நம்ம ப்ரீவியஸ் இயர் எப்போ வருது பாருங்க, 23, 24, 24, 25, 25, 26 நம்ம ப்ரீவியஸ் இயர் எதுன்னு பார்த்து அந்த இயர் கூட கிளைம் பண்ணிக்கணும். have you all understood? புரியுதா? இப்போ ஒரே டைம் எனக்கு குயிக்கா ஆன்சர் பண்ணீங்களா? அப்ப ரெண்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். அப்போ இப்போ நான் சொன்ன கான்செப்ட் வந்து பெனிஃபிட்டடா நாட் அ பெனிஃபிட்டடா? யாருக்கு? அசஸிக்கு என்ன ஆயிருக்கும் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இல்லனா? இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இல்ல, அசஸிக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கும்? இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பே பண்ணிருப்பான், எக்ஸ்பென்சஸ் பண்ணிருப்பான், ஆனா இன்கம் டாக்ஸ்ல பெனிஃபிட்டா கிளைம் பண்ணிருக்க முடியாது. கரெக்டா? அந்த பெனிஃபிட்ட கவர்மெண்ட் இப்ப எப்படி தராங்க? என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அந்த பீரியட்ல பே பண்ணீங்களோ அதோட டோட்டல் வேல்யூவை 5 ஆல டிவைட் பண்ணி எவ்வளவு இயர்ஸ் செலவு பண்ண போறாங்க? எப்ப அலோவ் பண்ண ஆரம்பிப்பாங்க? ஆஃப்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா அந்தந்த பர்டிகுலர் இயர்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டுவோம். ஏன்னா இஎம்ஐன்றது 2040 வரைக்கும் கட்ட போறேன். கரெக்டா? அப்ப இன்னும் 20 இயர்ஸ்க்கு நான் பே பண்ண போறேன். அப்படி பே பண்றது அந்தந்த இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் அதையும் கிளைம் பண்ணிக்கலாம். have you understood? அப்ப ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனையும் கிளைம் பண்ணி எதையும் கிளைம் பண்ணிக்க முடியும் நம்மளால, போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனையும் கிளைம் பண்ண முடியும். அது எப்படி கால்குலேட் பண்ணணும் சொல்லி தர போறேன். அதோட the chapters comes to an end. have you understood? புரியுதா? ஓகே, கிளியர், கிளாரிட்டி இருக்குல்ல? shall I proceed to a problem now? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட்ஸ் தான் சொல்லி தர போறேன். எப்படி இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும் ஒரு சின்ன ப்ரொசீஜர் மாதிரி சொல்லிட்டு அதை வந்து பிராக்டிகலா சம்ல போட்டு காமிக்க போறேன். அப்ப உனக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீ பிராக்டிஸ் பண்ணுங்க. கிளியரா?
அப்ப நமக்கு இனிமேல் ரெண்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியுது. ஒன்னு என்ன இன்ட்ரெஸ்ட்? ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அட் என்ன ஆக்சுவலா போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அட் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்பயுமே எல்லாம் வராது. கரெக்ட் தானே? இது எப்ப மட்டும் நடக்கும்? கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண டைம்ல மட்டும் தான் நடந்திருக்கும். அது ஒரு 5 இயர்ஸ்க்கு கிளைம் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வரவே வராது. ஒண்ணு மட்டும் என்னதான் மட்டும் கண்டினியூ ஆகும். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நார்மலா நீ கால்குலேட் பண்ற இன்ட்ரெஸ்ட். எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்றோம்ல, அதே மாதிரி தான் பண்ண போறோம். புதுசாலாம் எதுவும் சொல்லித்தரலாம் தர போறது. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் பண்றோம்ன்றதான் கான்செப்சுவல். அது மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஆட் வாட் ஆக்சுவலா ஆட் பண்ணி வர வேல்யூக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரோட். ஆக்சுவலா பேர் என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரோட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரோட். ரிப்பீட் பண்ண பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரோட் கால்குலேட் பண்ணுவீங்க. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் is equal to interest on எப்பயுமே போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அது எப்பயுமே கால்குலேட் பண்ணணும். அதுதான் கிளைம் பண்ணணும். அந்த இயருக்கு போட்டு போயிட்டே இருக்கணும். Have you understood? ஆனா என்ன பிரச்சனைனா நம்ம ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். அது எப்படி போனா சொல்லி தர போறேன். Have you understood? சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் at post construction interest is equal to interest on capital borrowed. ஓகே, இப்போ நம்ம ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, நார்மலா எப்படி நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம்? சேம் கான்செப்ட். எவ்வளவு கேபிட்டல் பாரோடு பார்க்கணும். கேபிட்டல் பாரோன்னு என்னது? லோன். கரெக்டா? லோன் 20 lakhs 20 lakhs 40 lakhs 40 lakhs 30 lakhs 30 lakhs 60 lakhs 60 lakhs போடணும். அதான் கேபிட்டல் பாரோட் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சொல்லுங்க பார்க்கலாம். டிவைடட் பை 100 into pre-construction period. சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு பேர் ஆக்சுவலா pre-construction period. பாத்தோட pre-construction period. சொல்லுங்க. pre-construction interest is equal to capital borrowed interest divided by 100 into pre-construction period divided by என்ன ஆக்சுவலானா 5. ஓகே, 5 consecutive yearsக்கு நம்ம அலோவ் பண்ணனும். capital borrowedனா என்ன தெரியும்ல? loan amount. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்திருப்பான். 10%, 12%, 6%, 5%, 20% கொடுத்திருப்பான். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்னா எவ்வளவு வருஷம் நம்ம கண்டுபிடிச்சோம்ல? ஞாபகம் இருக்கா இல்லையா? எப்ப லோன் எடுத்தான்? நான் சொன்ன எக்ஸாம் எப்ப லோன் எடுத்தான்? 2020. எப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆச்சு? அந்த பீரியட் தான் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு ப்ரொசீஜர் இருக்கு, கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க. அதையும் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். டிவைடட் பை 5ன்றது ரூல். இதை கால்குலேட் பண்ணி வர வேல்யூ தான் ஆக்சுவலா ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனோட இன்ட்ரெஸ்ட். புரியுதா? சொல்ல ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? divided by 5. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணனும்னா, how do you calculate ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்னா, ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட கால்குலேட் பண்றதுக்கு என்னைக்கு நம்ம லோன் எடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். என்னைக்கு லோன் எடுத்துருக்காங்க பார்க்கணும். அதாவது டேட் ஆஃப் borrowing ஆஃப் லோன். வாயத்துல என்ன ஆக்சுவலா அது? டேட் ஆஃப். நம்ம எக்ஸாம்பிள் எப்ப லோன் எடுத்தாங்க சொன்னா 2020. அதான் டேட் ஆஃப் borrowing. கம்பேர் டு டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் a construction. சொல்லுங்க பாருங்க. டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் லோன் இல்ல, டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். பாருங்க, டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் படி எப்ப நம்ம டேட் ஆஃப் borrowing வாயத்தோட 2020 ன்னு தெரிஞ்சுப்பேன். டேட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீஷன் எப்பன்னு சொல்லியிருந்தேன்? வாயத்தோட. அப்ப என்ன டிஃபரன்ஸ்? 2022 2022 எவ்வளவு இயர்ஸ் வருது? அவ்வளவுதான் ஆன்சர். ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும். என்ன ப்ராப்ளம்னா, இவங்க லோனை எடுத்திருப்பாங்க, ஆனா அது ஒரு டெம்பரரி பர்பசஸ்க்காக எடுத்திருப்பாங்க. டெம்பரரினா புரியல சார். இந்த லோனு ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்காக எடுத்திருப்பாங்க. ஸ்டாப் கேப்னா என்ன சார் சொல்றீங்க? அதாவது டெம்பரரியா அந்த 1 or 2 இயர்ஸ்க்கு மட்டும் தான் எடுத்திருப்பான். பைசா வந்தா லோன் அடைச்சிருவான். சொல்ல புரிஞ்சுச்சா? அந்த லோனை கட்டுற ஐடியாலாம் கிடையாது. லோனை ஃபுல்லா வச்சு பொறுமையா பே பண்ண அந்த ஐடியா எல்லாம் கிடையாது. அவங்க அதுக்காக எடுக்கல. சும்மா ஒரு 1 or 2 monthsக்கு இல்ல 1 or 2 இயர்ஸ்க்கு அது எடுத்துட்டு உடனே க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்ப என்ன நடக்கும்னா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே லோனை ரீபே பண்ணிருப்பான். சார் புரியல. எக்ஸாம்பிள், நான் ஒரு பிளாட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கும் எனக்கு பைசா இல்லைன்னு சொல்லி நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஒரு 10 lakhs borrow பண்ணேன்.
ஆனா கன்ஸ்ட்ரக்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, பைசா வந்துருச்சு, உடனே லோன் எடுத்து போய் என்ன பண்ண க்ளோஸ் பண்ணிடுறான். அப்ப என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே சம்டைம்ஸ் லோனையே நம்ம ரீபேமெண்ட் பண்ணிடுவோம். அதுதான் டேட் ஆஃப் ரீபேமெண்ட். சொல்லுங்க பார்க்கலாம். எப்பயுமே பாரோவிங் டேட்டும் கம்ப்ளீஷன் டேட் தான் நம்ம எடுப்போம். ஆனா ஒரே ஒரு கேஸ் என்ன ஆயிடும்னா கம்ப்ளீஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே லோனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. புரிஞ்சுச்சா இல்லையா? ரொம்ப ரேர் சினாரியோஸ். எக்ஸாம்பிள் 2021 நான் லோனை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது முன்னாடி லோனே க்ளோஸ் ஆயிடுச்சு. கரெக்டா? லோன் இருந்தா தானே இஎம்ஐ கட்டுவேன். கரெக்டா இல்லையாப்பா? லோனே ஒண்ணு இல்ல, எப்படி இஎம்ஐ கட்டுவ? கட்ட மாட்டல. 2021 லோனே க்ளோஸ் பண்ணிட்டேன், அப்ப எப்ப வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கட்டுவேன்? 21 வரைக்கும் கட்டுவியா, 22 வரைக்கும் கட்டுவியா? இல்ல சார் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா லோன் க்ளோஸ் ஆயிடுச்சு, இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் சும்மா போய் கட்டுறேன் கட்டுவியா? ஆக்சுவலா பண்ண மாட்டோம்ல. எஸ் சார் நோவா? அப்போ எதுக்கு நம்ம ஆக்சுவலா கால்குலேட் பண்ணுவோம்? 2022 2021 இல்ல 2022 2022 22 21 22 22 Have you understood? அதனாலதான் நான் என்ன சொல்லி தரேன்னா டேட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீஷனுக்கும் டேட் ஆஃப் ரீபேமெண்ட்ல எதை எடுப்போம் எப்பயுமே? whichever is earlier. பாத்தோம் ஆக்சுவலா இப்ப இது whichever is earlier. Have you understood? அப்பனா திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா என்ன சொல்றேன்னா date of borrowing or date of construction completion or date of repayment of the loan. சொல்லு பார்க்கலாம் திருப்பி. Date of borrowing or date of borrowing compared to date of construction completion or date of repayment whichever is. என்ன பண்றோம் புரியுதா இல்ல புரிஞ்சமா நடிச்சிட்டு இருக்கியா? கிளியரா இருக்கீங்களா? How have you understood till now? Raise your hands. கிளியரா இருக்கியா? ஒரே டைம் ஆன்சர் பண்ண பார்க்கலாம். எனக்கு ஆக்சுவலா சொல்லுங்க பார்க்கலாம். How do you calculate pre-construction interest? Rate of interest divided by 100 into pre-construction period divided by 5. How do you calculate pre-construction period? Date of borrowing compared to date of completion of construction or date of repayment. Have you understood? Post construction என்றது அந்த இயர்க்கான இன்ட்ரெஸ்ட். அதான் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலா எவ்வளவு கேபிட்டல் பாரோடோ அந்த லோனோட அமௌண்ட் எடுத்துக்கணும், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும் இன்டூ போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்னா அதுவும் கால்குலேட்லாம் பண்ண மாட்டோம், அந்த வருஷத்தோட ஒரு வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட், அதுதான் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். Have you understood? அந்த இயர்க்கான ஃபுல் இன்ட்ரெஸ்ட். சார் அந்த லோன் ஒரு 7 months க்ளோஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா 7/12 போடணும். புரியுதா? 6 months க்ளோஸ் பண்ண சார் 6/12. சார் அதுக்கு முன்னாடி லோன் க்ளோஸ் ஆயிடுச்சு சார் அப்படின்னா 0. Have you understood? புரியுதா? ஒரே டைம் குயிக் ஆன்சர் பண்ண. How do you calculate interest on capital borrowed? How do you calculate pre-construction interest? Into rate of interest divided by 100 into. Okay, pre-construction period எப்படி calculate பண்ணுவீங்க? Date of borrowing compared to date of construction or. Have you understood? Clear or not clear? சரி, இந்த கான்செப்ட் எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்க பிரேக் எடுத்துக்கோ, லஞ்ச் பிரேக். ஓகே, சோ 1 hour லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக் முடிச்சு வந்தோம்னா we'll be starting next அந்த சம்ஸ் ஒன்னு போட்டு காமிக்க போறேன். அதுக்கப்புறம் அடுத்த சின்ன சின்ன கான்செப்ட் தான் சொல்லி தரேன். ஓகே.